தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்தத் தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இன்றைய தில்லியை அமர்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தில்லி வாழ் நண்பர்கள், ஆய்வாளர்கள், பல்வேறு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வு மாணவர்கள், பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தில்லிகை உரையினை தொடங்குவோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் இளையவர்கள் எல்லாம் தங்களுடைய வகுப்புகள், பாடங்கள், அடுத்த உரையரங்குகள் இது போன்றவற்றில் நிறைய சிக்கல்கள், தடுமாற்றங்களை எதிர்கொண்டிருந்த வேளையில் 60 வயதுகளை கடந்த பெரியவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் இந்த இணையம் சார்ந்த துறைகளில் பங்கெடுத்து வந்திருந்தார்கள். அந்த வகையில் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய மிக முதன்மையான கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், கலை விமர்சகர், தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட இரு மொழிகளிலும் எழுதும் வல்லமை பெற்ற ஐயா இந்திரன் அவர்கள் மிக முதன்மையான அவர்கள் தமிழ் அழகியல் குறித்து பல்வேறு விவாதங்களை, கருத்துக்களை எழுதி வந்தார்கள். முகநூலிலே தொடர்ச்சியாக தீவிரமாக இயங்கக்கூடிய தமிழ் சார்ந்த தமிழ் கலை, அழகு, தமிழ் ஆய்வு இது சார்ந்து இயங்கக்கூடியவர்களில் மிக முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் இந்த தில்லியை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லி கேட்டபொழுது ஐயா அவர்கள் மிக மனமோ ஒப்புக்கொண்டார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் குறித்த அறிமுகம்: கவிஞராகவும், மொழிபெயர்ப்பாளராகவும், ஓவியராகவும், கலை விமர்சகராகவும், இயக்குனராகவும், தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளில் எழுதும் வல்லமை பெற்றவராகவும் இருக்கின்றார்கள். கன்னியாகுமரியிலே 133 அடி உயர சிலை திருவள்ளுவருக்கு அமைத்த பொழுது 133 நவீன ஓவியர்களினுடைய படைப்புகளை கண்காட்சிப்படுத்தியவர்கள். இந்திய கலைப்பொருட்களை ஆய்வு செய்வதற்காக பிரிட்டிஷ் கவுன்சிலால் லண்டன் அருங்காட்சியகத்திற்கு அனுப்பப்பட்ட பெருமைக்குரியவர்கள். இவருடைய மொழிபெயர்ப்பு நூல் மனோரமா பிஸ்வால் எத்ர கான்சே எனும் பெயரில் எழுதிய நூல் தமிழில் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் எனும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூலுக்கு 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. 33 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் பல்வேறு கருத்தரங்குகளையும் கண்காட்சிகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நிகழ்த்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இளைய தலைமுறையைச் சேர்ந்த படைப்பாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு உரிய வழிகளை, உலக இலக்கியம் குறித்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய பணியை செவ்வனே செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்களை இந்த தில்லிகை அமர்வில் தமிழ் அழகியல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி தமிழ் பாரதன் அவர்களே. இந்த தில்லிகை என்கிற இந்த நடத்தும் இந்த கலந்துரையாடலில், இந்த காணொளி கூட்டத்தில் பங்கெடுப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய ஒலி அலைகள் உங்களை சரியாக அடைகின்றன என்பதை பற்றி எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? சிறப்பாக கேட்குறீங்க, துல்லியமாக. சரி, இப்போ நம்ம இந்த பெரும்பாலும் நம்ம நண்பர்கள், கூடியிருக்கும் நண்பர்கள், ஒரு தமிழ் பண்பாடு, தமிழினுடைய அடையாளம், இன்றைய கிரகமயமான உலகத்தில் தமிழன் என்கிற அடையாளத்தோடு இருப்பது சரிதானா போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு டிஜிட்டல் யுகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு தமிழ் அழகியல், தெலுங்கு அழகியல், கன்னட அழகியல், இந்திய அழகியல்லாம் பேசுறது அவ்வளவு உகந்த விஷயம் தானா என்கிற ஒரு கேள்வி நம்ம உலகம் முழுவதும் சுருங்கிவிட்டது என்பதை அன்றாடம் சாட்சி சொல்லியிருக்கும் நமக்கு தோன்றும் ஒரு வீணாதான். ஆனால் ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம் உண்டு: உலகம் சுருங்கிவிட்டது, ஆனால் உலகம் ஒன்றாகிவிடவில்லை என்பதுதான். அடுத்தது ஒரு குளோபலைசேஷன் என்பதை பற்றி, கிரகமயமாதல் என்பதை பற்றி ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் எழுதப்பட்ட அரைக்குழுந்த ஆப்பிரிக்க வானம் என்கிற புத்தகத்தினுடைய முன்னுரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். மிக விரைவில் 40 வருஷத்துக்கு முன்னாடி 1983 வெளிவந்த என்னுடைய அரைக்குழந்த ஆப்பிரிக்க வானம் நூலின் முன்னுரையில்
நான் எழுதும் வாசகம் என்னவென்றால், மிக விரைவில் நாம் ஒரு கிரகமயமான பண்பாட்டை எதிர்கொள்ள கட்டி தழுவி வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு 40 ஆண்டுகள் கடந்து விட்டன. நான் இத்தகைய ஒரு கிரகமயமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் தமிழ் அழகியல் என்கிற ஒரு தலைப்பில் பேசுவது என்னை பொறுத்த மட்டிலும் எப்படி ஒரு முதல் தர முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைத்தான் இப்போ உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். தமிழ் பண்பாடு, தமிழ் அடையாளம் இதெல்லாம் பேசும்போது கிரகமயம், ஆனா வாட் இஸ் குளோபலைசேஷன், கிரகமயமாதல், உலகமயமாதல், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தோம்னா, கிரகமயமாதல் என்பது உலகில் இருக்கும் அத்தனை குடிமக்களும் அவரவர்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை திறந்து விட்டு, அவரவர்களுடைய வண்ணங்களை எல்லாம் திறந்து விட்டு ஒரு மொத்தமான ஒரு வெள்ளை வண்ணமாக மாறிவிடுவது இதனுடைய நோக்கம் அல்ல. மாறாக ஒவ்வொரு பண்பாடும் அந்த பண்பாட்டினுடைய சிறப்பம்சமாக ஒவ்வொரு பண்பாட்டை சேர்ந்தவர்களும் அவரவர்களுடைய பண்பாட்டின் சிறப்பம்சமாக இந்த உலக பண்பாட்டுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுத்து அதை இந்த உலக பண்பாட்டுக்கு, கிரகமயமாகும் இந்த உலகத்துக்கு ஒரு பரிசாக அளிப்பது. அதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மொசைக் மாதிரி, ஒரு கல்ச்சுரல் மொசைக், அதை உருவாக்குவதுதான் உலக பண்பாடு, கிரகமயமாதல். கிரகமயமாதல் இதுதான். அதனால இந்த நேரத்தில் தமிழர்கள் என்கிற ஒரு பண்பாட்டு அடையாளத்தோடு இருக்கிற நாம், தமிழர்களின் சிறந்த ஒரு பண்பு கூறு எது, அது உலகத்துக்கு அதை ஒரு பரிசாக கொடுக்க வேண்டுமானால் எதை கொடுப்போம் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிறோம். இப்போ நம்முடைய நண்பர்கள் கேட்கலாம், நான் கேட்க விரும்புகிறேன், நீங்க தமிழ் பண்பாட்டினுடைய சிறப்பான ஒரு பண்பாக, ஒரு பரிசாக எதை கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஒரு 4-5 பேர் இதை பத்தி ஒரு பதில் எனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ் பாரதம், நீங்க தொடங்கலாம். பங்கேற்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது கலந்துரையாடலாகத்தான் செல்ல போகுது. எல்லாருமே ஆடியோ திறப்புல வச்சு உங்களுடைய கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். இல்ல, தமிழ் பண்பாட்டினுடைய சிறப்பான அம்சம் என்று நீங்க எதை கருதுகிறீர்கள்? என்னுடைய பார்வையிலிருந்து மொழி அப்படிங்கிறத நான் தனித்த ஒரு கூறாக நான் கருதுறேன். சும்மா மனசுல தோன்றதை சொல்லலாம், ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. யோசிச்சுட்டா அது ஒரு இதுவாயிடும். தமிழ் பண்பாடு சிறப்பான அம்சம்னா நமக்கு எடுத்த உடனே நினைவுல வரும். என்னை பொறுத்தவரை மொழி தான் அதனுடைய சிறப்பு முதல்ல தோன்றது. அவர் கார்த்திகேயன் யாதும் ஒரே யாவரும் கேளீர். பிறகுங்க பிறகு சார் ஐயா சந்திரசேகரன் ஐயா, நீங்க குறிப்பிட்டது தெளிவா எங்களுக்கு கேட்கல, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. சரி, கேட்க விரும்புறது அந்த விருந்தோம்பல், முறை யாவரும் கேளீர், அது மாதிரியான உலக மாதிரியான நம்மகிட்ட சில தத்துவங்கள் இருக்கு, அதை பத்தி கேட்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, சரி. இப்போ நம்ம இந்த சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தோம்னாலே தமிழர்களிடம் மட்டும்தான் அது இருக்கணும். அது போல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து உலக பண்பாட்டுக்கு ஒரு கூறாக கொடுக்கலாம். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் நம்ம தமிழனுடைய மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டு கொடையாக நம்ம வச்சிருக்கோம். உண்மைதான். ஆனா அதே பாடல்ல தொடர்ந்து வருகிற பல்வேறு சிந்தனைகளும் மிக அற்புதமான ஒரு புதிய தத்துவார்த்தமான ஒரு பார்வையை, தமிழ் பண்பாட்டினுடைய தத்துவார்த்தமான ஒரு பார்வையை முன்வைக்கின்றன. இப்போ தமிழர்களுடைய அடையாளம் என்று சொல்கிற போது, இன்றைக்கு நான் தமிழ் அடையாளம், தமிழ் பண்பாடு
அப்படின்னு போய் அது என்னதுன்றது நம்ம வரையறுத்த பிறகுதான் தமிழ் அழகியல் என்கிற கருத்து உருவாக்கத்துக்கு நம்ம வர முடியும். தமிழ் அழகியல் என்பதை ஆங்கிலத்தில் சொல்வதனால் தமிழ் ஏஸ்தெடிக்ஸ் என்கிற ஒரு இது. ஏஸ்தெடிக்ஸ் என்பது என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அது மெய்யியல் என்று நம்ம சொல்லுகிறோம்ல, அந்த மெய்யியலின் ஒரு பகுதியாக அழகை பற்றிய தத்துவார்த்த சிந்தனையை மேல் நாடுகளிலே பிளாட்டோ அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு ஆற்றலுக்காக அதை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி வளர்த்து கொண்டு வந்த இந்த இந்த அந்த இதனோட ஓட்டத்துல இன்றைக்கு பெனடிக்ட் க்ரோஸ் மற்றவர்கள் எல்லாம் கூட அந்த அழகியலை வாட் இஸ் ஈஸ்தெடிக்ஸ் என்றது தத்துவ சிந்தனையின் மெய்யியல் சிந்தனையின் ஒரு பகுதியாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னாக்கா, தமிழர்களுக்கு என்று அத்தகைய ஒரு மெய்யியல் அழகியலை எது அழகு என்கிற ஒரு கேள்விக்கு தமிழர்கள் தனியான பிரத்யேகமான பதில்களை வைத்திருக்கிறார்கள். இந்த பதில்கள் எந்த ரூபத்தில் இருக்கின்றன என்றால் வார்த்தை ரூபத்தில் இருக்கின்றனவா, நூல்களாக இருக்கின்றனவா, அல்லது வாழ்க்கை முறையாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. அப்போ என்னை கேட்டால் நம்ம கிட்ட சங்க இலக்கியம் என்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த சங்க இலக்கியம் என்கிற அந்த பொக்கிஷத்திலிருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுக்கிறோம். அதற்கு பதிலாக நான் ஒரு சின்ன ஷிஃப்ட் அதுல பண்ணேன். எனக்கு முன்னாடி தமிழ் அழகியல் என்பதை பற்றி யாரெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்று ஒரு பார்வை பின்னோக்கி நான் பார்க்கிற போது எனக்கு முதலில் கண்ணில் படுவது டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவார்த்த துறையில் தமிழ் ஈஸ்தெடிக்ஸ் என்கிற ஒரு ஆங்கில சொற்பொழிவை நிகழ்த்துகிறார். அந்த சொற்பொழிவு ஒரு சிறு நூலாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலில் அவர் சொல்லுவது என்னவென்றால், சத்தியம் சிவம் சுந்தரம் என்கிற 3 சைவ சித்தாந்தத்தினுடைய பகுதியாக இருக்கிறது. அந்த சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற 3 சுந்தரம் என்று சொல்லப்படுவதுதான் தமிழ் அழகியல் என்கிற ரீதியிலே அவருடைய சொற்பொழிவு அமைந்திருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கென்று ஒரு அழகியல் என்கிற ஒரு கட்டுரையை நான் ஒரு சிற்றேடுக்காக எழுத வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஒரு சிறு பத்திரிகை ஒருவர் என்னிடம் ஒரு கட்டுரை கேட்கிறார்கள். அதில் நமக்கென்று ஒரு அழகியல் என்கிற ஒரு கட்டுரையை எழுதி கொடுக்கிறேன். அதுல என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய கலைப்படைப்புகளை நாம் எடை போடுகிற போது மேல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அளவுகோல்களை பயன்படுத்தி நம்முடைய கலைப்படைப்புகளை அளக்கிற போது நம்மளுடைய கலைப்படைப்புகளையே நாம் தரம் தாழ்ந்தவையாக கணக்கிட்டு விடும் அபாயம் நேர்கிறது. ஏனெனில் அந்த அளவுகோல்கள் தமிழ் அழகியல் குறித்த தத்துவார்த்த புரிதலிலிருந்து மாறுபட்டவை. இதை பற்றி பேசுறதெல்லாம் நம்ம மணிக்கணக்கா பேசலாம். ஏன்னா ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஒரு ஏரியா தான். ஒரு ஆர்ட் கிரிட்டிக் என்ற வகையில இதை பற்றி ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோட நமக்கு நான் இதை அன்னைக்கு கொஞ்சம் பரவலான ஒரு பேச்சா நான் எடுத்துட்டு போறேன். ரொம்ப டெக்னிக்கலா எடுத்துட்டு போவேன் நான். ஆனா அதுல ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இது எப்படி நிகழும்னு. இப்போ தமிழ் கலைப்படைப்புகளை, இந்திய கலைப்படைப்புகளை பற்றி பல்வேறு மேல்நாட்டு அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. அதுல ஆல்பர்ட் ஃபிஸ்டர் திருக்குறளை பற்றி சொன்னது, அதெல்லாம் ரொம்ப உயர்வான எண்ணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா அவரே கூட இந்திய கலைகளை பற்றி எழுதும்போது, இந்திய கலைகள் இந்தியன் ஆர்ட் இஸ் பீஸ்ட்லி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு மிருகத்தனமான, காட்டுமிராண்டித்தனமான ஒரு கலை இந்திய கலை என்று சொல்ல கருத்துரைக்க நேர்கிறது. இது ஏன் நேர்கிறது என்று சொன்னால்,
அவர்களுடைய அளவுகோல்கள் தவறாக இருக்கின்றன. அவை நம்முடைய அளவுகோல்கள் அல்ல. அப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்முடைய தென்னாட்டு தமிழ் கோயில் கோபுரங்கள், நம்முடைய அந்த கோபுரங்களுடைய அமைப்பை நாம் திராவிடியன் ஆர்ட், திராவிடியன் ஆர்கிடெக்சர் என்ற ஒரு பத பிரயோகத்தால் குறித்து வந்திருக்கிறோம். நம்ம அதை திராவிடியன் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். திராவிடியன் ஆர்கிடெக்சர்னா நம்மளுடைய இந்த கோபுரம் பிரதானமாக இது பண்ணுது. அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய இதுவே முத்திரையே கோபுரமாக இருக்கிறது. அதனால இந்த கோபுரத்தை பற்றி ஒரு ஆங்கில கட்டடக்கலை நிபுணர், ஒரு அழகியல்வாதி சொல்கிறார், இந்தியா தென்னாட்டினுடைய தமிழர்களுடைய கட்டடக்கலை தவறாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கோயில்களுக்குள்ளே ஏராளமான கலை படைப்புகளை, சிற்பங்களை, மற்றவற்றையும் செய்து வைத்திருக்கிறார்கள், ஓவியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த பெரிய கோபுரமானது வாயிலின் மீது வைக்கப்பட்டிருக்கும் போது உள்ளே இருக்கும் இந்த கலை பொருட்களை எல்லாம் அது வெளியில் இருந்து பார்க்க முடியாமல் தடுத்து விடுகிறது. இந்த பெரிய கோபுரத்தை அவர்கள் கர்ப்ப கிரகத்தின் மீது உள்ளே கோயிலின் மத்திய பகுதியில வைத்திருந்தார்களானால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கருத்துரைக்கிறார். ஏன் தகராறு நடக்குதுன்னு நான் சொல்றேன்னா, இது ஏத்துக்க நான் தயார். ஏன்னா விமர்சனங்கள் இல்லாமல் நாம் தலையெடுக்க முடியாது. அதுவும் ஒரு கிரியேட்டிவ் டிஸ்டன்ஸோட நமக்கு சொல்லப்படுற விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளவைதான். நாமே நம்ம பார்க்கும்போது வள்ளுவர் சொல்றார், எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல். நம்ம மை தீட்டும் போது அந்த மை தீட்டும் அந்த குச்சி கண்ணில் போய் கண்டு கிட்ட போயிடும்போது அது தெரியாம போயிடுது. கண்ணுல இருந்து தூரத்துல தான் அது தெரியுது. அது மாதிரி நம்மை விட்டு விலகி இருப்பவர்கள் நம்மை பார்க்கிற போது நம்மளுடைய தவறுகளை மிக சிறப்பாக சொல்வார்கள் என்கிற ஒரு புரிதல் எனக்கு இருக்கு. அதோடு கூட தான் நான் இந்த விமர்சனத்தை எதிர்கொள்றேன். இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு கோயில், தமிழ்நாட்டின் தென்னகத்தின் கோயில் எப்படி கட்டப்படுகிறது அப்படின்னா, ஒரு தத்துவார்த்தமான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன தத்துவார்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படியே தரையில் படுத்து கொண்டிருப்பது போலவும், அவருடைய பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தினுடைய பகுதி தான் கோயிலினுடைய கோபுரம் என்றும், அவனுடைய ஒவ்வொரு அந்த சக்கரங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு சக்கர பகுதிகள் அதில் இருக்க ஒவ்வொன்றையும் அவனுடைய அமைப்புபடி அப்படியே கோயில் கோபுரத்தை ஒவ்வொன்றையும் கர்ப்ப கிரகம், கொடிமரம் எல்லாத்தையும் வச்சு அமைச்சுன்னு போய் அந்த நெற்றியினுடைய நடுவில் இருக்கிற பகுதியை கருவறையா உருவகப்படுத்தி இருக்காங்க. இது கோயில் அமைப்புக்காக இருக்கிற ஒரு தத்துவார்த்த அடிப்படை. இந்த தத்துவார்த்தத்தை தெரியாததினால்தான் அந்த மேல்நாட்டு அறிஞர் அந்த கருத்தை சொல்கிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, தமிழர்களுக்கு என்று இருக்கிற தமிழ் பண்பாட்டு அடையாளங்களோடு கூடிய ஒரு அழகியலை, ஒரு ஈஸ்தெட்டிக்ஸை, அதனுடைய கேனன்ஸ் ஆஃப் ஈஸ்தெட்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அழகியல் கோட்பாடுகளை நாம் வரையறுத்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்போ எப்படி வரையறுக்கும் போது எல்லா இடங்கள்லையும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்முடைய தொல்காப்பியரை நாம் ஒரு இலக்கணவாதியாகத்தான், இலக்கண பண்டிதராகத்தான் வைத்திருக்கிறோம், கருதுகிறோம். தொல்காப்பியரை ஒரு அழகியல்வாதியாக புரிந்து கொள்ள நான் தயாராக இருக்க வேண்டும். திணை கோட்பாடு என்ற ஒன்றை தொல்காப்பியர் முன்வைக்கிற போது அந்த திணை கோட்பாடு என்பது எத்தகைய உயர்தரமான ஒரு அழகியல் கோட்பாடு என்று தமிழர்கள் சொல்லவில்லை. ஐயப்ப பணிக்கர் என்கிற மலையாளத்து அறிஞர் சொல்கிறார். அதை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்படி தமிழர்களுக்கு என்று தனியான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று கேரளாவை சேர்ந்த ஐயப்ப பணிக்கர் சொல்வது போல தமிழர்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் இல்லை. அந்த பார்வையில் நாம் அதை அணுகவில்லை. தொல்காப்பியர் அதே நேரத்தில் சம்ஸ்கிருதத்தில் எடுத்து பார்த்தால் நாட்டிய சாஸ்திரம் எழுதிய பரதமுனியை
ஈஸ்தட்டிஷியன் என்று தான் நாம் சொல்கிறோம். அவருடைய தொனி கோட்பாடு, அவருடைய பாவங்கள் பற்றிய கோட்பாடுகள், இவற்றையெல்லாம் நான் வந்து அழகியல் கோட்பாடுகளாக இந்தியன் ஈஸ்தெட்டிக்ஸ் என்பதில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக அவை போய்விட்டன. இதே போன்று அபினவ குப்தா என்கிற காஷ்மீரத்து அறிஞரை ஒரு அழகியல்வாதியாக நாம் முன்வைத்து பல்வேறு அழகியல் விமர்சனங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஒரு தேசிய அளவில் தொல்காப்பியர் என்ற ஒருவர் தென்கோடியில் இருந்தார். அவர் எழுதிய நூல் பல்வேறு அழகியல் கருத்துருவாக்கங்களை வைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவதில்லை. தமிழர்கள் இதிலே பின்தங்கி நிற்கிறார்கள். இதனால் நான் என்ன யோசித்தேன், இந்த இப்படி பின்தங்கி நிற்கும் தமிழர்களுக்கு இலக்கியங்களிலிருந்து தமிழ் அடையாளத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அன்றாட வாழ்க்கையில் சங்க காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு இன்று வரையில் ஒரு சலசலத்து பாயும் ஒரு நதி போல ஓடி வரும் பண்பாட்டிலிருந்து அன்றாட வாழ்க்கையினுடைய பகுதியாக கலந்திருக்கிறது. அந்த அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த பகுதியை இருந்து நம்மளுடைய தமிழ் அடையாளங்களை, தமிழ் அழகியல் கோட்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும். நீ ஒரு ஸ்டாண்டை நான் எடுத்தேன். இது வந்து தமிழில் முன்னர் யாருமே எடுக்கவில்லை. நான் என்ன செய்யறேன்னா, இதுக்கு இன்னொரு அடுத்த கட்டமாக நான் என்ன போறேன்னா, தமிழ் அழகியல் என்பதை உருவாக்க வேண்டும் என்றால் அதை உயர்தட்டு மக்களிடமிருந்து நாம் உருவாக்குவதை விட நாம் படிக்காதவர்கள் என்றும் கை நாட்டு பேர்வழிகள் என்றும் பட்டிக்காடுகள் என்றும் உதாசீனப்படுத்துகிற கிராமத்து கீழ்த்தட்டு, ஏன் கிராமத்து, நகரத்து கிராமத்து கீழ்த்தட்டு மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களிடமிருந்து எடுக்க வேண்டும். அவர்களிடம்தான் தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள் இன்னமும் உயிர் துடிப்புடன் வாழ்ந்து வருகின்றன அப்படின்னு ஒரு பேரடைம் ஷிஃப்டை நான் ஏற்படுத்துறேன். அது என்னன்னு சொன்னா, ஏன்னு சொன்னா, இந்த கிரீமி லேயர் ஆஃப் திஸ் தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, இதனுடைய மேல்தட்டு வர்க்கம், அந்த மேல்தட்டு வர்க்கம் எப்பவுமே ஒரு ஆபத்துக்குள்ளாகும் ஒரு பகுதி. இப்போ நம்ம பஞ்சாப் பகுதி எடுத்தாக்க இந்தியாவில், அந்த பஞ்சாப் பகுதியில் எப்பவுமே மேல்நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து படையெடுத்து வர்றவங்களாம் கைபர் போலன் கணவாய் வழியாக தான் வருவாங்க. அவங்க எல்லாருமே பஞ்சாபிக்காரன் எப்போ பார்த்தாலும் அவங்க கூட வாளோடு சண்டை. குஷ்வந்த் சிங் அவங்கள பற்றி எழுதும்போது சொல்றாரு, பஞ்சாபியர்கள் வாளினால் போரிட்டார்கள் ஒருபுறம், வாளினாலேயே நிலத்தை கீறி பயிரிட்டார்கள் அப்படின்னு குஷ்வந்த் சிங் சொல்றான். அப்படி நம்முடைய மேல்தட்டு வர்க்கத்தின் தமிழ் பண்பாட்டின் தமிழ் பண்பாடுன்றது ஒரே ஒரு மொன்னையான ஒன்று அல்ல. அதை நம்ம ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம். தமிழ் பண்பாடு இது மொத்தமாக ஒரு பேக்கேஜில் நினச்சிக்கிறோம். மொத்தமான பேக்கேஜ் இல்லை. தமிழ் பண்பாடு என்பது பல்வேறு அடுக்குகள் கொண்டது. அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பல்வேறு அடுக்குகள் கொடுக்கும்போது மேலில் இருக்கும் அந்த அடுக்கு எப்போதுமே ரெண்டு மாபெரும் ஆபத்துக்கு உள்ளாகிறது. ஒன்று வெஸ்டர்னைசேஷன், அடுத்தது சான்ஸ்கிரிட்டைசேஷன். இப்போ வந்து ஒரு தூத்துக்குடியில் ஒருத்தருடைய வீட்டுக்கு நான் போவேன். அவங்க வந்து ஒரு சாதாரண நிலையில் இருந்தாங்க. அப்போ நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போனேன். அப்போ அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க வீட்டில் வந்து ஒரு பன்றிமலை சுவாமிகளுடைய ஒரு படம் மாட்டி வச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பணத்தால் மிக உயர்ந்தார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு போன போது அவங்க வீட்டில் பன்றிமலை சுவாமிகளுக்கு பதிலாக கிருபானந்த வாரியாருடைய படம் மாட்டி வச்சிருந்தது. பன்றிமலை சுவாமிகள் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் போன போது அவங்க வீட்டில் ஒரு சங்கராச்சாரியாருடைய படம் மாட்டியிருந்தது. அப்போ நம்மளுடைய அந்த தமிழ் பண்பாடு மேலே போக 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 அது என்ன ஆகுது, பல்வேறு மாற்றங்களை அடைந்து கொண்டே வருகிறது. அப்போ மேலைமயப்படுத்தல், சம்ஸ்கிருதமயப்படுத்தல் என்கிற ஒரு ஆபத்தை அடைகிறது. ஆனால் இப்போ சோறுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஆட்கள், சாதம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சின்ன சொபிஸ்டிகேஷன் வந்துடும். நம்ம என்னன்னாக்கா, தாம் ஆதி காலத்திலிருந்து வருகிற மரபுகளை எல்லாம் இந்த பட்டிக்காட்டான் என்று சொல்கிறான் இல்லையா, படிக்காத தற்குறிகள்னு, அவங்க தான் தன்னை அறியாமலேயே காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. இப்போ உதாரணத்துக்கு
ஒரு ஒரு கிராமத்து பெண்மணி என்ன செய்வாங்க, நம்மளுடைய பெயர்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். தமிழ் பெயர்களை நம்ம என்னென்ன வைக்கிறோம்? சுரேஷ், சதீஷ், நரேஷ். நம்ம தமிழ் பெயர்கள் இல்லை இப்போதைக்கு. அந்த தமிழ் பெயரை கிராமங்களையும் தமிழ் பெயர்கள் வைக்கிறாங்க, சதீஷ்னு. ஆனால் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, கூப்பிடும்போது சதீஷு, சுரேஷு. நம்ம இலக்கணத்தில் தற்பவம் தச்சவம்லாம் சொல்லுவோம். அதை வச்சு அந்த படிக்காத பெண்மணி தானாக இயல்பாக செய்து விடுகிறார். அதே போல மலர் பண்பாடுன்னு நம்ம சொல்லுவோம். பண்டைய மன்னர்கள் எல்லாம் ஒரு வாகை மாலை அணிந்து சென்றால் ஒரு அர்த்தம், வெற்றி மாலை அணிந்து சென்றால் வெற்றி மாலை அணிந்தால் ஒரு அர்த்தம்னு எந்த மாலை அணிகிறார்களோ அந்த எந்த மாலை அணிந்தால் ஆணையரை கவர்கிறார்கள், எந்த மாலை அணிந்தால் போரிலிருந்து வெற்றி பெற்று வருகிறார்கள், இப்படியெல்லாம் ஒவ்வொரு அர்த்தங்கள்லாம் இருந்தது. இது ஒரு மலர் பண்பாடுன்னு நம்ம சொல்றோம். இந்த மலர் பண்பாட்டை உயர்த்தட்டு தமிழ் மக்கள் இழந்து விட்டார்கள். இப்போ என் குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண்கள் எல்லோரும் மலர் சூடுவது இல்லை. அது நான் ஒரு குறையெல்லாம் சொல்ல, என்ன நடக்குதுன்றதை சொல்றேன். அப்போ அதோடு சேர்ந்து ஒரு மலர் பண்பாடு தமிழ் பண்பாட்டிலிருந்து மறைகிறது. அதே சமயத்தில் ஒரு பூ விற்று கொண்டு இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு முழம் பூவை விற்காம போனா அவளுடைய சாப்பாட்டுல ஒரு கத்திரிக்காய் வாங்க முடியாம போயிடும். ஆனாலும் அந்த ஒரு முழம் பூவை அவள் தலையில் சூடுகிறாள். அப்போ ஒரு மலர் பண்பாட்டை சங்க காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருபவர்களில் அந்த ஒன்றும் தெரியாத படிக்காத ஏழ்மையான அந்த பெண்மணி காப்பாற்றி கொண்டு வருகிறாள். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்கள் என்னவாக இருக்கின்றன, அவற்றினுடைய அழகியல் என்னவாக இருக்கிறது என்பதை ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஆராய்ந்தால் மிகவும் காத்திரமான தமிழ் அடையாளங்களை நாம் கட்டி எழுப்ப முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சங்க இலக்கியங்கள் எல்லாம் உவேசா போன்றவர்கள் தேடி கொண்டு வந்து நமக்கு கொடுத்த பிறகு அப்பெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டா ஓலைச்சுவடியில் இருந்தது ஒரு டெக்ஸ்டா வந்தது ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட், ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தில் நம்ம டெக்ஸ்டை படிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுல இருந்து தான் தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை மீட்டெடுத்தோம். இப்போ அதுக்கு பிறகு ஆந்த்ரோபாலஜி மானிடவியல்னு வந்துடுச்சு, சோசியாலஜி சமூகவியல்னு வந்துடுச்சு, கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜின்னு வந்துடுச்சு, அர்பன் ஆந்த்ரோபாலஜின்னு வந்துடுச்சு, அர்பன் ஃபோக்லோர்னு வந்துடுச்சு. இப்படி ஃபோக்லோரு, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்த பிறகு நமக்கு அவற்றையெல்லாம் பயன்படுத்தி தமிழ் அடையாளத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம், தமிழ் பண்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்த சும்மா ஒரு ரொம்ப சீரியஸா பேச வேணான்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் அழகியல் என்று ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த தமிழ் அழகியல்ல கோடு, வடிவம், ஒவ்வொரு வடிவத்தை பற்றியும் ஒரு பிரிலிமினரி குறியீடு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு போய் தமிழ் பண்பாடு என்றால் என்ன அதை பற்றிய டீட்டெயிலாக அன்றாட வாழ்க்கையில் இருந்தெல்லாம் எடுத்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து புலிவேஷம் பற்றி, பெண்கள் அணியும் பாம்படம் என்கிறதை பற்றி, அப்புறமா சிற்பங்களில் ஓவியங்களில் இயக்கத்தை எப்படி தமிழர்கள் காட்டினார்கள் என்பதை பற்றி, அப்புறமா சிற்பத்தில் எப்படி மூமெண்ட்டை உருவாக்கினார்கள் என்பது பற்றி எல்லாம் கட்டுரைகளை எழுதி அதை தொகுத்து தமிழ் அழகியல் என்ற புத்தகத்தை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கொண்டு வந்தேன். அந்த புத்தகத்தை பார்த்த டாக்டர் சிவத்தம்பி அவர்கள், இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் சிவத்தம்பி அவர்கள் என்னை அழைத்து சென்னைக்கு வந்தபோது பேசினார்கள். இந்த புத்தகம் என்னுடைய பார்வையை மாற்றி இருக்கிறது, இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம், எனவே இதனை இலங்கை பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு பாட புத்தகமாக வைக்கிறேன் என்று சொன்னார். அத்தகைய புத்தகம் தான் இது. அந்த புத்தகத்தில் நான் சொன்ன விஷயங்களை தான் மேலும் மேலும் இன்னும் விரிவுபடுத்தி எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்து என்னுடைய
தமிழ் அழகியல் என்ற புத்தகம் மிக விரைவில் வெளிவரப் போகிறது. அது எல்லாம் வேலை செய்திருப்பாரா அது மேலே இன்னும் அதை என்ன சொல்ற இம்ப்ரவைஸ் பண்றதுக்காக இன்னும் மெய்யியல் தத்துவார்த்தமான விஷயங்களை அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு அதை நான் செய்துக்கிட்டு வரேன். இப்போ இத்தனை ஆண்டுகளாக தமிழ் அழகியல் என்பதை நாம் பேசி வந்தாலும் கூட அதை அடுத்த கட்டமாக எடுத்து போகக்கூடிய முயற்சிகள் அதிகமாக தமிழில் ஏற்படவில்லை. ஒரு புத்தகம் காலச்சுவடு தமிழ் அழகியல் என்ற ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் தீசு நடராஜன். அவர் ஏன் அந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொன்னால், ஒரு முறை நானும் அவரும் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த போது ஒரு கருத்தரங்கத்துக்காக போயிருந்தோம். ஒரே அறையில் தங்கினோம். அப்போது அவரிடம் நான் சொன்னேன், நான் சங்க இலக்கியத்தில் பெரிய ஸ்காலர் கிடையாது, அதனால் உங்களை போன்ற மூத்தவர்கள் ஒரு சங்க இலக்கியத்திலிருந்து தமிழ் அழகியல் கோட்பாடுகளை எடுத்து ஒரு புத்தகம் எழுதலாமே என்று சொன்னேன். எழுதினார். அதை என்னிடம் எடுத்து காட்டினார். அவற்றை பற்றி நாங்கள் இருவரும் விவாதித்து நிறைய மாற்றங்கள் செய்தோம். அதன் பிறகு அந்த புத்தகம் வெளிவந்தது, காலச்சுவடு. அது கூட NCBHல கொடுக்குறேன்னாரு. வேண்டாங்க, காலச்சுவடில் கொடுங்கன்னு சொன்னேன் நான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு உலக அளவில் ஒரு ரீச் ஆகுமோ அப்படின்ற எண்ணத்தில். ஆனால் அவர் என்ன செய்தார், அந்த காலச்சுவடினுடைய குற்றமா தீசு நடராஜனுடைய குற்றமான்னு எனக்கு தெரியாது. அவர் அதே பேரில் தமிழ் அழகியல் பேரில் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதில் என்னுடைய இந்த தமிழ் அழகியல் புத்தகத்தை பற்றி ஒரு குறிப்போ அல்லது நாங்கள் இருவரும் விவாதித்தது பற்றியோ அல்லது முன்னாடி தமிழ் அழகியல் என்ற புத்தகம் வந்திருக்கிறதோ என்பதை பற்றியோ எந்தவித குறிப்புகளும் கொடுக்காமல் தமிழ் அழகியல் என்ற பெயர்லேயே அந்த புத்தகத்தை விட்டார். இது எந்த பக்கம் யார் செய்தாங்க? ஏன்னா காலச்சுவடோடு இணைந்திருக்கிறவர்கள் நம்மளுடைய ஆயிரா வெங்கடாச்சலபதி, என்னுடைய நெருங்கிய நண்பர்களான ஆயிரா வெங்கடாச்சலபதி, அதிகமான எல்லாரும் தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிட போகிறதில்லை இந்த புத்தகம். ஏன்னா சலபதியோட டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதப்பட்ட புத்தகம் இது. அதனால் அந்த இடத்துல தமிழர்களுடைய இலக்கிய நேர்மை, ஒரு அறிவு சார்ந்த ஒரு இயக்கத்தை மென்மேலும் எடுத்துக்கொண்டு போகும்போது அதை ஒரு வேறு விதமாக கொண்டு போகணுன்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இதை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் அழுது புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு கருத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எனக்கு முன்னாடி இது போல ஒரு லெக்சர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு அறிவு நேர்மை நமக்கு இருக்கு. அந்த ஒரு அறிவு நேர்மை தீசு நடராஜனுக்கு இருந்திருக்கணும். அது இல்லை. ஏன்னா தமிழர்களுக்குள்ளேயே நான் ரொம்ப வலியுறுத்துறது ஒரு இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு புத்தகத்தை திருடி இன்னொரு எழுதுவது என்பது சர்வ சகஜமாக இருக்கும். அதையே எழுதுவாங்க. அதில் ஃபோக்லோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ பரமசிவன் எழுதின புத்தகத்தை அடியொற்றி எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்துட்டேன். எல்லாமே தோப்பா சொன்னது தான். ஆனால் அவர்கள் பேரில் தோப்பாவை பற்றி எந்தவித ரெஃபரன்ஸ் இல்லாமல் வரும். அது வேற விஷயம். அது நான் தாண்டி போயிடுவேன். இப்போ தமிழ் அழகியல் அப்படின்றது பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் வலியுறுத்தி நிறுத்தி நம்ம விவாதத்துக்கு போகலான்னு யோசிக்கிறேன். என்னன்னா, இது இன்றைக்கு நம்ம தமிழ் அழகியல், தமிழ் அடையாளம், தமிழ் பண்பாடு என்றெல்லாம் பேசுகிற போது வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகத்துக்குள்ளேயே அது நடக்கலை. அது உலகம் முழுவதும் பரவியதாகிவிட்டது. குறிப்பாக தமிழ் நாட்டை கடந்து இலங்கையில் இருக்கும் அறிஞர்களை கூட நம்ம தமிழ் விவாதங்களில் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், இலங்கையில் இருப்பவர்கள் ஏராளமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். டாக்டர் ஆனந்தகுமார் சாமி டான்ஸ் ஆஃப் சிவா எழுதினவரை இலங்கையிலிருந்து வந்தவர் தான். அப்போ நம்மளுடைய பார்வையை இலங்கைக்கு கூட கொண்டு போறதில்லை. இந்த நேரத்தில் நமக்கு புலம்பெயர்ந்து வாழும் கனடாவில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், இன்னும் ரீயூனியன் பிரெஞ்சு தீவில், கொதுலுப் எனும் கரீபியன் பிரெஞ்சு தீவில், டிரினிடாட் பகுதியில் ஏராளமான தீவுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து இன்றைய வெளிச்சத்தை பாய்ச்சி உலகு தழுவிய ஒரு தமிழ் அடையாளத்தை, ஒரு தமிழ் அழகியலை, தமிழ் மெய்யியலை உருவாக்க வேண்டிய கடமை
இன்றைய தமிழர்களான நமக்கு இருக்கிறது. இதை இளைஞர்களான உங்கள் முன் சமர்ப்பித்து உங்களை இதில் இணைந்து மேலும் பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை நான் உங்கள் முன் வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பை தமிழ் பாரதன் அவர்கள் என்னிடம் கேட்டபோது நான் கொடுத்தேன். இப்போ சுவாரஸ்யமான ஒரு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் இங்கிருந்து ஒரு பிரெஞ்சு சுற்றுலாத்துறையினுடைய ஒரு அழைப்பினை ஏற்று நான் ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் என்னை ஒரு ரெசிடென்ஷியல் இதுக்காக கரிபியன் கடலில் இருக்கும் குவாடலுப் என்கிற ஒரு தீவுக்கு போனேன். அந்த தீவில் ஏராளமான தமிழர்கள் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் கூலிகளாக, விவசாய கூலிகளாக பிரெஞ்சு காலனி ஆதிக்க பகுதிகளான பாண்டிச்சேரி, காரைக்கால், மேலும் மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலிருந்தெல்லாம் போயிருக்கிறார்கள். 100% போன இந்தியர்களில் 80% தமிழர்கள், 20% மலையாளிகளும் வங்காளிகளும். இதுல தமிழர்கள் அங்க போய் சேர்ந்தவர்கள் எல்லோரும் அது ஏன் அங்க போனாங்கன்னு சொன்னா, அப்போ கருப்பர்களுக்கு, நீக்ரோக்களினுடைய அடிமை முறை ஒழிக்கப்படுது உலகம் முழுவதும். நீக்ரோக்களின் அடிமை முறை, அவர்களுக்கு வாங்கி விற்கக்கூடாது, அவர் மனிதர்கள் சொல்லி அவர்களுக்கு ஒரு உலகம் முழுவதும் ஒரு விடுதலை பிரகடனம் தரப்படுது. அப்போ அந்த கோதலப்பில் இருக்கிற கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்கு கருப்பர்கள், கருப்பு அடிமைகள் கிடைக்கவில்லை. எனவே பிரெஞ்சுக்காரர்கள் அந்த பிரெஞ்சு தீவை ஆண்டு கொண்டிருந்த காலனி ஆதிக்கப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து ஆட்களை எடுத்த தொடங்கிய போது பிரிட்டிஷ் இந்தியா பகுதியில் இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் அதை மறுத்தார்கள். என்னுடைய பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இதுக்கான ஆட்களை நீ எடுக்கக்கூடாது. அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் என்ன செய்தார்கள், பிரெஞ்சு காலனிய பகுதிகளில் மட்டுமிருந்து இவர்களை எடுத்தார்கள். இப்படி போன தமிழர்கள் அங்கே வாழ்கிறார்கள். இவர்கள் தமிழர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஒருத்தருடைய பெயர் எடுத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவர்களாக அங்கே மாறிவிட்டார்கள். அந்த தமிழர்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் அல்ல. அவருடைய பெயர் எடுத்தா, ஒருத்தருடைய பெயர் எடுத்தா மிஷல் நாராயணசாமி, நாராயணன் சாமி, ரெஜிஸ் ராம்சாமி, இது போல ஏராளமான பெயர்கள் உள்ளன. இந்த மிஷல் நாராயணசாமின்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபியோ என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். கோபியோ என்பது குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு தமிழ் ஆரிஜின், தமிழ் வம்சாவழியினர். அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது, பிரெஞ்சு தான் தெரியும். அவர் பிரெஞ்சுக்காரர் தான் மாறிட்டார். ஆனால் தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை எப்படி மறு நிர்மாணம் செய்வது என்பதில் அவர் மிகவும் தீவிரமாக புனைந்திருக்கிறார். அது அந்த இடத்துல தான் நான் பல்வேறு அடையாளங்களை, பண்பாட்டு அடையாளங்களை நான் கண்டெடுத்தேன். அந்த தீவில் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற சுடலை மாடன் வழிபாடு இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. ஒரு மாடத்தை வச்சு அதுல ஒரு தேங்காயை உடைத்து அதில் விளக்கு ஏற்றுகிறார்கள். தேங்காய்க்கு பதிலாக அன்னாசி பழத்தை வெட்டி அதற்கு படையில் இடுகிறார்கள். குங்குமத்தை நீரில் கரைத்து ஒரு பலியிடுவதற்கு குறியீடாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே எனக்காக நடத்தப்பட்ட ஒரு நாட்டியத்தில் நாங்கள் 3 எழுத்தாளர்கள் போயிருந்தோம். ஒரு வங்காளி, ஒரு இந்தி எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர், நான் 3 பேரும் போயிருந்தோம். எங்களுக்காக ஒரு நாட்டியம் ஒன்று நடத்தினார்கள். அந்த நாட்டியத்தை போய் பார்த்தேன். நான் மேடையிலே ஏறி எல்லாத்தையும் பதிவு செய்தேன். பதிவு செய்து விட்டு அறைக்கு வந்த பிறகு என்னுடைய பொழுது போகாததால் அதை போட்டு திரும்பி காதில் வைத்து கேட்டேன். ஏதோ பிரெஞ்சு பாடல் ஒன்றை பாடி ஆடினார்கள். ஆனால் மிகவும் நுணுகி அதனை கேட்டு பார்த்தபோதுதான் அவை எல்லாமே தமிழ் சொற்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. அப்ப என்ன செய்ய, மீண்டும் அதை போட்டு காதில் கேட்டு அதை எழுதி பார்த்தேன். பார்த்தால் அது மதுரை வீரன் அந்தாதி என்கிற ஒரு
நீர்ந்த ஒரு பாடலின் காப்புச்செய்யுள் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். இது மதுரை அது வந்து பிரெஞ்சு உச்சரிப்போடு அவங்க பாடுறாங்க. அவங்களுக்கே தெரியல, வார்த்தைகள் எல்லாம் தெரிந்து நிற்கின்றன. பிறகு என்ன செய்தா, அந்த இவங்களெல்லாம் வர வச்சு, அந்த நாட்டியம் செய்தவர்களை எல்லாம் வர வச்சு நான் சந்தித்து, அவர்கள் இது எங்க இருந்து பிடிச்சிங்க, எப்படி வந்தது அப்படின்னு தேடி கடைசியாக அந்த புத்தகத்தையே நாங்கள் தேடி எடுத்து அதை ஒரு புத்தகமாக்கி தமிழிலிருந்து பிரெஞ்சுக்கு மதுரை கல்யாணி அம்மையார் என்கிற ஒருவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறார், பிரெஞ்சு ப்ரொஃபஸர். அவர்கள் அதை பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். அதற்கு அங்கே குதிரப் தீவில் இருக்கிற ஒருவர் அதுக்காக பெரும் முயற்சி எடுத்தார். இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இந்த குதிரப் தீவில் இருக்கும் தமிழ் வம்சாவளியினரையும் கனடாவில் குடியேறி இருக்கும் இலங்கை தமிழர்களையும் ஆஸ்திரேலியாவிலே போயிருக்கும் இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களையும் சிங்கப்பூரில் இருப்பவர்களையும் மலேசியாவில் இருப்பவர்களையும் எல்லோரையும் கணக்கில் எடுத்த ஒரு தமிழ் அழகியலை, ஒரு தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை நாம் உருவாக்க வேண்டி இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் சொல்லி இதை பற்றி பேசாது ஒரு நாள் முழுக்க பேசலாம், அந்த அளவு விஷயம் அது. இதை பற்றி இதுவரை சொன்னதை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன கருதுகிறீர்கள் என்று ஒருத்தர் சொன்னீங்கன்னா அதை பற்றி ஒரு உரையாடலை செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்ததுக்காக நன்றி. இப்போது உரையாடலாம் என்று நினைக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள் தமிழ் பாரதம்? மிக்க சிறப்பானது ஒரு உரை ஐயா. இப்ப நம்ம அனைவரும் பங்கேற்பாளர்கள் அனைவரும் ஐயா குறிப்பிட்டது போல உரையாடல் நிகழ்த்தலாம். ஒருவேளை உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்து வைத்து பேச முடியாத சூழல் இருப்பின் கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், நான் எடுத்து கேட்கின்றேன். இல்லைனாலும் ஒளிவாங்கிய திறப்பில் வச்சுட்டு பங்கேற்பாளர்கள் பேசலாம். ஐயா, ஒரு கேள்வி வந்திருக்குங்க. பாரம்பரியமிக்க நம் முன்னோர்கள் கட்டிக்காத்து பின்பற்றிய பண்பாடுகளை இன்றைய தலைமுறையினர் பின்பற்றாமல் இருக்க காரணம் என்ன? முரளிதரன் என்கின்ற ஐயா கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. அது ஒரு பெரிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கு, அது அதுல வந்து இன்றைய ஒரு தொழில்நுட்ப அறிவியல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, டெக்னாலஜி இருக்கு. அது டெக்னாலஜி வந்து வெறும் மிஷின் மட்டும் நம்ம கிட்ட வர்றதில்லை, அந்த மிஷின் கூட ஒரு பண்பாடும் வருது. இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் இம்பேக்ட் ஓவர் கல்ச்சர்னு ஒரு ஏரியா இருக்கு. தொழில்நுட்ப அறிவியல் நம்மளுடைய பண்பாட்டின் மீது கை வைக்கிறது. டெக்னாலஜிக்கல் இம்பேக்ட் ஓவர் கல்ச்சர் அதை நம்ம பார்த்தோம்னாக்கா, தொழில்நுட்ப அறிவியல் வந்து நம்மளுடைய பல்வேறு விஷயங்களை பார்த்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னே, இப்போ நம்ம இந்த கைபேசியில தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து லேப்டாப் வச்சுக்கலாம், கைபேசியில தான் பண்றேன். அப்போ இந்த கைபேசியில வந்து ஒரு சும்மா நம்ம பேசினாலே அதை தட்டச்சு பண்ற ஒரு வாய்ஸ் டைப்பிங்லாம் இருக்கு. அந்த வாய்ஸ் டைப்பிங்க்கு தமிழுக்கு போய் நம்ம பண்ணோம்னா அது வந்து அழகா இது பண்ணலாம். ஆனா அந்த வாய்ஸ் டைப்பிங்ல அது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால்தான் அதை பண்ணோம். வழக்கொழிந்து போன ஒரு சொல்லியோ அது புது சொல்லியோ அது நீ உருவாக்கிய சொல்லியோ சொல்லுமா அது திணறும், அதுக்கு பக்கத்துல இருக்க வேற ஒண்ணுதான் காட்டும். அடுத்தது நிறைய வந்து ஒற்றுப்பிழைகளை எல்லாம் அது பண்ணும். இதுல இருந்து தொழில்நுட்பம் ரீதியாகவே ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுகிற ஒரு தமிழை அது உருவாக்கி விடுகிறது. இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் உருவாகும், அதெல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக உருவானது. இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருதுங்க. அங்க இருந்து வெளியில இருந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தமிழின் மீது ஆதிக்கம் செலுத்துவது, அதாவது பண்பாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கும்போது, இங்க இருந்து தொழில்நுட்பங்களினுடைய உற்பத்தி பெருக்கம் வந்தது அப்படின்னா இங்க உள்ள பண்பாடு பாதுகாக்கப்படுமா? இல்லை, இது வந்து அங்குள்ள தொழில்நுட்பம் இங்குள்ள தொழில்நுட்பம்னே பிரிச்சா நம்ம பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அங்கதான் கிரகமயமாதல் வருது. தொழில்நுட்பம் வந்து மேல்நாட்டுல இருந்து வருது, உண்மைதான், அது கூடிய ஒரு கல்ச்சரை கொண்டு வருது. ஆனா அதை பற்றி நம்ம வந்து அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மேல்நாட்டிலேருந்து வருவதனாலேயே, சீனாவிலேருந்து வருவதனாலேயே, கொரியாவிலேருந்து வருவதனாலேயே அது வந்து அந்நியமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து
தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இந்த தமிழ் அழகியல் புத்தகத்துக்கு திறந்த உடனே ஒரு படம் வரைஞ்சிருப்பேன் நானே. ஒரு படம் வரைஞ்சி அது வந்து எடுத்த உடனே முதல் பக்கத்தில் போட்டிருப்பேன். அதில் என்ன போட்டிருப்பேன்னா, ஒரு 2 தலை உள்ள ஒரு மனிதனை போட்டிருப்பேன், படமாக வரைஞ்சிருப்பேன். அதில் ஒரு தலை வந்து தொழில்நுட்ப அறிவியல் கொடுக்கும் சுகங்களை, கம்ஃபர்ட்ஸ் கிவன் பை தி டெக்னாலஜி, அதை அனுபவிக்குது. அவனுடைய இன்னொரு தலை கிளாசிக்கலான ட்ரெடிஷ்னலான கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸை அதை அனுபவிக்குது. அப்போ தொழில்நுட்ப அறிவியலை ஏற்றுக்கிறதா, கல்ச்சரல் ஐடென்டிட்டி இதோடு போரிடுவதற்கு விடுவதா என்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழுது. இந்த இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னாக்கா, இதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஃப்ரேஸ் உருவாக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் an aesthetics of ambivalence. இதுவா அதுவா என்கிற ஒரு ஊடாட்டமான ஆம்பிவலன்ஸ் சிச்சுவேஷன் ஒன்றை ஏஸ்தெடிக்ஸ் அடையுது இது போல நேரங்கள்ல. இந்த இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி, எதிர்கேள்வி மாதிரி கூட வைத்துக்கலாம். இப்போ வந்து தொழில்நுட்பங்கள் அல்லது நுட்பங்கள் வந்து பண்பாட்டின் மீது சிதைக்குது அல்லது கைய வைக்குது அப்படிங்கும்போது, நம்ம பண்பாடு அப்படின்னு சொல்றதே ஒரு கூட்டத்தினுடைய, ஒரு மக்கள் தொகுப்பினுடைய தொழில்நுட்பங்கள். இப்ப கவிதைன்னு இங்க ஒரு ட்ரெடிஷன் இருக்குன்னா அது வந்து அவர்களுடைய நுட்பங்கள். இப்ப கட்டிடக்கலைன்னு தமிழர்கள் எடுத்தா அது ஒரு நுட்பங்கள். அப்ப இந்த தொழில்நுட்பங்கள் தானே பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கு அப்படிங்கிறது உண்மையான வார்த்தை. நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட். தொழில்நுட்பம் வந்து பண்பாட்டுக்கு எதிரானது இல்லை. தொழில்நுட்பம் சொல்ல போனால் பண்பாட்டை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், முதல் தமிழ் புத்தகத்தை ஒரு போர்த்துகீசியர் தான், போர்த்துகீச பாதிரியார் முதல் தமிழ் புத்தகத்தை அச்சிடுறார். அப்போ அந்த அச்சுக்கலை என்கிற தொழில்நுட்பத்தை தமிழ் மொழிக்கு முதலில் ஒரு போர்த்துகீசியர், அவர் வந்து கொண்டு வரும் தொழில்நுட்பமும் அந்நியமானது, அதை செய்த மனிதரும் அந்நியமானவர். ஆனால் அது தமிழ் இலக்கியத்துக்குள்ள வரும்போது அது ஒரு மாபெரும் மாற்றத்தை, தமிழுக்கான ஒரு வளர்ச்சியை கொண்டு வருது. இன்றைக்கு இப்போ அச்சிடப்பட்ட புத்தகத்திலிருந்து டிஜிட்டல் புக்குக்கு நம்ம போற ஒரு மாற்றத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நம்மளுடைய பண்பாட்டை அழிக்கிறது என்ற வார்த்தைக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறேன். நமது பண்பாட்டை மேலும் வளர்க்கிறது மாற்றுவதன் மூலமாக. அதனால இந்த மாற்றம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை அடையுது. இந்த மாற்றங்கள் வந்து மாற்றங்கள் வந்து விட்டது என்று அழுது புலம்புவதற்கு ஒன்றும் இல்லை. மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு தான் ஒரு கேள்வி இருக்குங்க, அடிப்படையான கேள்வி. பண்பாடு என்பது எது? வாட் இஸ் கல்ச்சர் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலா ஹவு த கல்ச்சர் பிஹேவ்ஸ், பண்பாடு என்ன செய்கிறது, பண்பாடு எந்த மாதிரி நடந்து கொள்கிறது என்கிற கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்பாடு எது பண்பாடு என்று கேட்டு வரையறுத்து அதை ஒரு தேக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளாக மாற்றுவதற்கு பதிலாக, பண்பாடு என்பது அப்படியே ஒரு ஆற்றொழுக்காக ஓடிக்கொண்டு வருகிற, வளர்ந்து கொண்டு வருகிற ஒன்று. அதுல பண்பாடுன்றது வந்து எது பண்பாடுன்னு கேட்பதற்கு பதிலாக பண்பாடு என்ன செய்கிறது என்கிற கேள்வி கேட்பது அதிக பலன் அளிக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றிங்க, நன்றி. கார்த்திகேயன், நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். உங்க புத்தகத்தை அமேசான்ல தேடும்போது உங்க புத்தகத்துக்கு பதிலாக டிஎஸ் நடராஜன் புத்தகம் தான் கிடைக்குது. ஆக என்னோட வேண்டுகோள் என்னன்னா, கிண்டல் பதிப்பு போன்றதுல உங்க புத்தகத்தை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. அடுத்தது என்னோட கேள்விக்கு வருவோம். இப்ப நம்முடைய நிறைய தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்கும்போது சில செய்திகள் வந்து மிகைப்படுத்தப்பட்டது போல இருக்குது. நம்ம இதுல பார்க்கணும்னா, இப்ப தமிழ் சிற்ப பாட்டுன்னு சொல்ற நெடுநல் வாடையில குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் அப்படின்னு வருது. ஸோ மலையே நடுங்கக்கூடிய அளவுக்கு வந்து குளிர் அடிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அந்த காலத்துல தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு குளிர் இருந்ததா? இது இப்ப
காலநிலை மாற்றத்தினால இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. இது ஒண்ணு. இப்ப அடுத்தது நம்ம பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பு. உண்மையிலே ஒரு 2 பேர் வந்து அந்த அளவுக்கு உண்மையிலே நட்பா இருக்க முடியுமா? இது மாதிரி பல விஷயங்கள். இப்ப இதே எடுத்துங்க, இப்ப ஆணிரை கவர்தல், அவங்களுக்கு அவ்வளவு நேரம் இருந்துச்சா? அதாவது ஒரு போர்ங்கிறதே ஒரு கலை மாதிரி பண்ணிருக்காங்க இல்லையா, ஒரு ஆர்ட் ஃபார்மா போர்ங்கிறத பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே நேரம் இருந்ததா? ஏன்னா இப்ப இருக்கிற போர்கள் எல்லாம் என்னென்னமோ தந்திரம் பண்றாங்க, கொரில்லா வாருங்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்லாம இல்ல நான் அப்படி பண்ண போறேங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு நம்ம போய் இதெல்லாம் சொன்னோம்னா உண்மையா இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கற்பனை செய்து அவங்க எழுத முடியாது இல்லையா, அவங்க வாழ்க்கை முறையே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான். இன்னொன்று, நேரமின்மைன்றது வந்து அந்த காலகட்டத்தில் என்னங்க, நம்ம தமிழர்கள்லாம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்து சினிமாவில் கட்டி காட்டுற ராஜேந்திர சோழனுடைய அந்த கிரீடம் போல இல்லை எல்லாம். அவன் அந்த காலத்தில் நிச்சயமா அந்த தமிழ் மன்னர்கள் அவ்வளோ பெரிய கிரீடங்கள் எல்லாம் தலையில் வச்சு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஆனால் நம்ம வந்து அப்படி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கற்பனையாக உருவாக்கப்பட்ட கொஞ்சம் விதந்தோதப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த கற்பனையாக விதந்து ஓதுதலில் ஒரு அரசியல் இருக்கு. சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அது ரொம்ப பெரிய இடம், ஆனால் நான் சும்மா லேசாக தொட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அதில் நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ ஒரு திராவிட சிந்தனை ஒரு அரசியல் தளத்தில் வந்து அரசியல் இயக்கமாக உருப்பெற்ற போது நம்ம என்ன செய்யணும்னா, திட்டமிட்டு நம்மளுடைய பழைய அரசர்களுடைய மகாத்மியங்களை நம்ம வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணோம். அந்த குளோரிஃபிகேஷன் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் த கிங்ஸ், அது எதனாலனாக்கா அதுவே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அதை வந்து நம்ம குளோரிஃபை பண்ணோம். குளோரிஃபை பண்ணும்போது நம்ம வந்து நிச்சயமா 1க்கு 10 பேசுகிற ஒரு பழக்கம் வரும். அது ஒண்ணு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அது ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவுட் ஆஃப் நத்திங் கம்ஸ். நம்ம கிட்ட நிச்சயமா ரொம்ப உயர்ந்த ஒரு பண்பாடும் உயர்ந்த ஒரு கட்டடக்கலையும் இருந்திருக்கிறது. நெடுநல் வாடையில எடுத்தாக்கா அதுல எத்தனை விதமான ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கு. அவங்க 2 பேர் படுத்துட்டு இருக்கும்போது விதானத்தில் இருந்த அந்த திரையில் அந்த ஒரு துணியில சந்திரனும் ரோகிணியும் சேருவதற்கான ஒரு ஓவியத்தை வரைந்து வைத்திருந்தார்கள் சொல்றாங்க, தீட்டி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்துல என்ன வருது, உள்ள கிழியில் உருவெழுதி, உள்ளம் என்கிற துணியில் உருவத்தை எழுதின்னு சொல்றோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கேன்வஸ்ல, இன்னைக்கு நம்ம கேன்வஸ்ல பெயிண்ட் பண்றோம்ல, ஒரு கேன்வஸ்ல பெயிண்ட் பண்ற பழக்கம் அன்றைக்கே தமிழர்களுக்கு இருந்தது. இது நிறைய எழுத்தாளர்களுக்கே தெரியறது இல்லை. நவீன தமிழ் எழுத்தாளரான பிரம்மராஜன் ஒரு தடவை என்னை பத்தி எழுதினாரு, இந்திரன் வந்து ரொம்ப ஒரு பண்பாட்டு எதிர்ப்புணர்ச்சி வச்சிருக்காரு, அதனால்தான் தமிழர்கள் வந்து சுவரில் தான் ஓவியம் பண்ணியிருந்தாங்க, பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகுதான் அவங்க வந்து கேன்வஸ்ல பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு எழுதியிருக்காரு. எழுதி விமர்சனம் பண்ணாரு. பரவாயில்ல, விமர்சனம் பண்ண ஒன்றும் இல்லை, தப்பில்லை. ஆனா அது உள்ள கிழியில் உருவெழுதின்னு இருக்கிற ஒரு பண்பாட்டுல இருந்து வரும்ன்றது அவர் புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாம மணிமேகலையில எடுத்தோம்னாக்கா, மணிமேகலை போய் வந்து ஒரு அந்த ஆதிரை கிட்ட போய் நிக்கிறா. அப்ப நிற்கும் போது அதை பற்றி சாத்தனார் என்ன எழுதுறாரு, புனையா ஓவியம் போல் நின்றாள். எழுதப்படாத ஓவியம் போல், புனையானது புனைதல்னா அலங்காரப்படுத்துதல், புனையா ஓவியம் போல் நின்றாள்னா ஒரு லைன் டிராயிங், பேசிக் லைன் டிராயிங் பண்ணிட்டு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் வைக்காம ஒரு லைன் டிராயிங்கா இருந்ததுன்னா எப்படி ஒரு சோகமா ஒரு இதுவா இருக்கும், ஃபீபிளா, அத மாதிரி நின்றால்னு சொல்றாரு அவர். அப்ப அந்த மரபுல நம்ம கிட்ட இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, என்ன ஒரு தடவை ஒரு சன் டிவியில ஒரு வணக்கம் தமிழகத்துல நான் போன போது என்னை நேர்காணல் செய்தாங்க ஒரு அம்மா. அவங்க என்னுடைய முதல் கேள்வி கேட்டாங்க, தமிழர்களுக்கு ஓவிய பாரம்பரியம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்களுக்கு திருப்பி கேட்டேன், நீங்க காலையில எழுந்த உடனே தமிழ்நாட்டுல நீங்க காலையில எழுந்த உடனே நீங்க என்ன செய்றீங்கன்னு. அவங்களுக்கு புரியல. ரொம்ப நாள் யோசிச்சுட்டு சொன்னாங்க, கோலம் போடுறோம்னாங்க. பரவாயில்ல, கோலம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, கோலம் போடுறாங்கன்னு சொல்றீங்க, சந்தோஷம். ஆனா ஒரு பெண்மணி காலையில படுக்கையிலிருந்து எழுந்த உடனே முதல் வேலையா போய் வாசலில் நீர் தெளித்து ஒரு சித்திரை கோலத்தை போடுகிறாள் என்று சொன்னால்
ஒரு பெண்மணியாக, தமிழ் பெண்மணியான நீங்கள் தமிழர்களுக்கு ஓவிய பாரம்பரியமா இருக்கான்னு கேட்கலாமா? அப்போ நான் என்ன செய்யணும், தமிழ் அழகியல் என்பதை இப்படி நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளிலிருந்து கட்டி எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்க அந்த கோவில் பற்றி, கோபுரம் பற்றி பேசுனீங்கல்ல? எது சார்? கோபுரம் பற்றி பேசுனீங்கல்ல? ஒருத்தர் மல்லாக்கா படுத்திருந்தா அந்த பால் மாட்டில இருந்து அது கோபுரம், அப்புறம் அங்க வர்றது அப்படின்னு. ஆமாங்க. அது ஒரு வகையான சித்த தத்துவம் மாதிரியோ அல்லது வேற ஏதோ ஒரு யோக தத்துவம் மாதிரியோ போகுது. அப்படி இல்லாம நான் உள்ள போகும்போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த காலத்துல எந்த விதமான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்த அல்லது காற்றோட்டம், இயற்கை சூழலை உள்ள வரைக்கும் கருவறைக்கு வரைக்கும் கொண்டு போகக்குண்டான இதமான ஒரு காற்று சூழலை அந்த கோபுரம் மறித்து காற்றுகளை எல்லாம் உள்ள அந்த கோவிலுக்குள்ள பிரகாரங்களுக்குள்ள கொண்டு போய் அப்புறம் கற்பகிரகத்து வரைக்கும் கொண்டு போற மாதிரி நான் உணர்ந்ததா எனக்கு தோணுது. எனக்கு சாமியை பார்க்கல, காற்று உணர்ந்ததை மட்டும் நான் பார்த்தேன் கற்பகிரகத்துல. ஆனா அங்க மின்விசிறியே இல்லை. அதற்கானதாகவும் அது இருந்திருக்கலாம் இல்லையா? அது அந்த கோபுரம் அப்படி முன்னாடி வச்சது. நீங்க சொல்ற மாதிரி கற்பகிரகத்துக்கு மேல வச்சிருந்தா அது வேற எங்க பின்னாடி போயிருக்கும். வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படித்தாங்க நான் யோசிக்கிறேன். இப்ப பல்வேறு விதங்கள்ல நம்ம யோசிச்சு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும்ன்றேன். ஆமா, அது ஒரு வகையான அந்த காலத்துக்கான ஒரு டெக்னாலஜியா தான் நாம அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா வெறுமனே ஒரு சித்தாந்த அல்லது தத்துவ அல்லது என்ன சொல்றது, சாஸ்திரம் சார்ந்து மட்டுமே பார்க்காம. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு எப்படி நம்ம எந்த காலகட்டத்துல வாழறோம்னா, ஒரு இன்டர் டெக்ஸ்டுவல் ரீடிங் காலத்துல வாழறோம். பல்வேறு ஊடுருவி பிரதி வாசிப்பை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு டிசிப்ளினோடய நம்ம நின்றுடக்கூடாது. பல்வேறு டிசிப்ளினுடைய ஆங்கிள் அதை நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றது ஒரு ஆங்கிள், தத்துவார்த்தமாவும் பார்க்கணும், நீங்க சொல்ற மாதிரி பிராக்டிக்கல் ரீசன்ஸும் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கட்டடக்கலையினுடைய உயரங்கள் அல்லது அதனுடைய அகலங்கள் மாற மாற அல்லது தொழில்நுட்ப வசதி வர வர உயரத்தையும் அகலத்தையும் அல்லது நீளத்தையும் சுருக்கிட்டே வர்றாங்க, வேற தொழில்நுட்பம் வர வர. ஆமா, குறிப்பா இப்ப ஏசி வந்த பிறகு பாத்தீங்கன்னா உயரம் குறைஞ்சிரும், சீலிங்கோட உயரம் குறைஞ்சிரும். அதெல்லாம் இன்றைக்கு வர மாற்றங்கள்ங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்ம கிட்ட இருக்கிற அழகியல் கூறுபாடுகளை நம்ம ஏற்கனவே இருக்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான கோட்பாட்டு ரீதியான அளவுகோல்களை உருவாக்கணுமா? அத ஒரு அழகியலா, அந்த மாதிரியான அழகியலா நம்ம பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் சொல்றேன். ஆமா, இன்னொன்னு நீங்க சொன்ன மணிமேகலையிலே அவங்க அந்த தெருவுல அவன் நடந்து போகும்போது அந்த ஒரு பெரிய சோறுல ஒருத்தன் மிகப்பெரிய ஒரு ஓவியம் வரைஞ்சுக்கிட்டது பாண்ட ஒரு தொடக்கத்திலே வரும். நெடுஞ்சோறுல ஒரு பெரிய ஓவியம் ஒண்ணு, அது பொதுமக்கள் பூரா உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வழியா இவ அந்த மலர்வனம் புக்க காதைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு வரி வரும் மணிமேகலை போகும்போது. இன்னைக்கும் நான் நிறைய இடங்கள்ல பெரிய சோறுகள்ல சில பேர் அவன் பைத்தியக்கார மாதிரி இவங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஓவியம் வரைவாரு அது. ஆமா, மிக நீண்ட ட்ரெடிஷன் அது. ஆமா, மணிமேகலையில என்ன வரி இருக்குதோ அதை இன்னைக்கும் பெரிய நெடுஞ்சோறுகள்ல அல்லது நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தோம். நம்ம காலுக்கு கீழே நீங்க ஒரு மீனவனாக இருந்தால் உங்களுக்கு வலைக்கு கீழே தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை தேடணும். நீங்க ஒரு உழவனாக இருந்தால் உங்களுடைய கொழுமுனைக்கு கீழே அது இருக்கிறதான்னு தேடி அலையணும். இப்படி நம்ம தேடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைகளை சென்று நம்ம தேடி எடுத்தோம்னால ஒரு தமிழ் அடையாளத்தை, ஒரு தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை, ஒரு தற்கால தமிழ் பண்பாட்டையே நம்ம கட்டி இருப்போம். ஆமா சார், அது மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த ஐவகை நில பாகுபாடு, ஐவகை நில பாகுபாடு இருக்கு. இந்த ஐவகை நில பாகுபாடுன்றது இன்னைக்கு எப்படி ஆச்சு? அது ஒரு இன்னைக்கு பனியில போய் வாழறாங்க. இப்ப கனடால இருக்கவங்க எல்லாம் பனி கொட்டுது.
ஆமா பல்வேறு நாடுகள்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப பனி கொட்டுற பிரதேசத்துல இருக்காங்க. அப்போ இந்த ஐவகை நில பாகுபாடு கொண்டு இல்லாமல் நம்ம வந்து அடுத்த ஒரு பணியையும் ஒரு திணை கோட்பாட்டுல ஒண்ணு கொண்டு வர வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்ன நம்ம ஐயப்ப பணிக்கர் பரப்புக்குள்ள நுழையுது. ஐயப்பா பணிக்கர் வெசெக்ஸ் நாவல்ஸ்னு அதுல ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா, அந்த பாலை நிலத்துக்கு பதில் பனி நிலம்னு சொல்லி அவரு கம்பேர் பண்ணிருப்பாரு. ஆமாங்க, நம்ம அதெல்லாத்தையும் கணக்குல எடுத்து உங்களை போல இளைஞர்கள் வந்து அதுல வந்து ஈடுபட்டு அது செய்யணுங்க. ஆமா, அதே மாதிரி கேள்விங்க, என்னுடைய வீடியோ தெரியுதுங்களா? இல்ல தெரியல. தெரியலையா? அது என்ன ஆச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, ஆனா ஒலி கேக்குது. ஆனா உங்க முதல்ல முகத்தையும் உங்களை தெரியும் எனக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமா அப்படிங்களா? ஆமா, நான் ஜேஎன்யூல தான் பணிபுரிகிறேன். சந்திரசேகரன் பேசியிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இந்திரன் சார், ராஜேந்திரன் சாரி ரஹ்மான் சொல்லிட்டது கேளுங்க. உரையின் துவக்கத்தில் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் என எதையெல்லாம் சொல்லுவீர்கள் என்று கேட்டீர்கள். என்னை பொறுத்தவரை தமிழ் கட்டிடக்கலை முக்கியமான அடையாளம் என்பேன். திராவிட கட்டிடக்கலை என்று சொல்லப்பட்டாலும் அதில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. தமிழக கட்டிடக்கலை கோவில்களிலும் கட்டிடங்களிலும் வெளிப்பட்டுள்ளன. ஆனால் இன்று பண்பாட்டை நீடித்து நிலைக்க செய்யவோ அல்லது பழைய கட்டிடக்கலைகளை பராமரிக்கவோ உரிய கவனம் செலுத்தப்படுவதாக தெரியவில்லை. கோயில்களின் கருங்கற்கள் எல்லாம் வண்ணம் பூசப்பட்டு அடையாளம் சிதைக்கப்பட்டு வருகிறது. இது வருங்காலத்தில் தமிழ் கட்டிடக்கலையின் அடையாளத்தையே அழித்துவிடும் என அஞ்சுகிறேன் எப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். தயவு செய்து இதுக்கு நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அவர் எழுதுறது ரொம்ப சத்தியங்க. அவர் உண்மையான ஒரு ஆபத்தை அவர் வந்து நமக்கு உணர்த்தி இருக்காரு. இப்ப நம்ம தமிழ் அடைகள்னு பேசும்போது நம்மளுடைய கவனம் வந்து நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாக்கும் அக்கறையில போகும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்துல வந்து கைலாசநாதர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த கைலாசநாதர் கோயில வந்து அது வந்து ஒரு மணல் கல்லால் செய்யப்பட்டிருக்கு, சாண்ட்ஸ்டோன். ரொம்ப அற்புதமான பிரத்யேகமான கோயில் அது. உதாரணத்துக்கு அந்த கோயில்ல வந்து துவாரபாலகர்கள் யாருனாக்கா அந்த தேவ பூதகணங்களே வந்து துவாரபாலகர்களாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோயில் அது. யானை மேல, யானை தலைமையில் உட்கார்ந்து கொண்டு துவாரபாலகர்களாக பூதகணங்கள் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு வருவதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது சித்திரங்களை தீட்டி இருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் போட்டோவா. ஆனா இன்னைக்கு போய் பார்க்கும்போது மழையில அது கரைந்து எல்லாமே அழிஞ்சு போகுது. ஏன்னா அது மணல் கல். இதை பாதுகாப்பதற்கான முயற்சியை யார் செய்யணும்னு இன்டாக்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த இன்டாக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு தான் அது செய்யுது. அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த சிற்பங்களை ரொம்ப நுட்பமாக பாதுகாக்காமல் வெறும்னே சிமெண்ட் போல ஒன்று எடுத்து பூசி பூசி முழுக்கட்டையே ஆக்கி அதை மேலும் கரைந்து விடாமல் தடுத்து விடுகிறது. அது இன்னும் நம்ம வெளிநாட்டில இருந்து ரொம்ப தக்க நிபுணர்களை வரவழைத்து அவற்றை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கடமை நமக்கு. அதை அவர் சுட்டி காட்டுறார். நீங்க அருமையான ஒரு பகுதியை படிச்சு காமிச்சீங்க. நன்றி சார். இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம், வெளிநாட்டு நிபுணர்களை வர வச்சு அப்ப இதெல்லாம் பண்ணல. நம்ம உள்நாட்டில் இருக்கிற அந்த கட்டிடக்கலை, கோவில் கட்டிடக்கலையில அந்த ஸ்தபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே இது விஷயம் நிச்சயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தவிர இந்த ஓவியங்களை நாங்கள் புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கலர் பிராண்டட் பெயிண்ட்டை போடுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த காலத்தில் என்ன மாதிரி வண்ணங்கள், என்ன மாதிரி வண்ண கலவைகளை உபயோகப்படுத்தினாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே வண்ணங்களை வேணும்னா உபயோகப்படுத்தணும், இல்லைன்னா அழுக்கு படிக்கிற இருந்ததை அதை எடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே வேற எதுவும் செய்யறதுக்கு நமக்கு என்ன உரிமை? ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தைகள். இது வந்து பல இடங்களில் இதுதான் நிகழ்ந்திருக்கிறது. இதை விட பெரிய சோகம் என்னன்னா, கொடுமை என்னன்னா, நம்ம பார்வையாளர்களாக போறவங்கெல்லாம் அங்க இருக்க ஓவியங்கள் மேலெல்லாம் தன்னுடைய பேரு சுசீலா ஐ லவ் யூ அது கூட அது மேல ஆணியால் எழுதிட்டு வரான். அப்படி நம்ம கூட மக்கள்கிட்டயும் கொஞ்சம் அது இது இருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு இதற்கேனே நிறுவப்பட்டிருக்கிற இப்ப இன்டாக் வந்து அதை பத்தி என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்ல விரும்புறேன். அந்த பன்ருட்டிக்கு பக்கத்துல சேமக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சேமக்கோட்டையில மிகப்பெரிய ஒரு யானை குதிரைகள்லாம் செய்து சுடுமண் சிற்பங்களாக இருக்கின்றன. அந்த சுடுமண் சிற்பங்கள்ல அந்த யானை குதிரையெல்லாம்
ஒரு ஏரியினுடைய ஓரத்தில் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்காகவே தனியாக மெட்ராஸில் இருக்க காஞ்சி ஹோட்டலில் ஒரு மீட்டிங் போட்டேன். மீட்டிங் போட்டு KM ஆதிமூலம், ட்ராஸ்கி மருது, திலகவதி, கோபால் சாமிநாதன், பழனி பாரதி, RM பழனியப்பன் எல்லாரையும் கூப்பிட்டு அது எப்படி பாதுகாக்கலான்னு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, இன்டாக்னுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போனால் அவர்கள் இதை பாதுகாப்பார்கள் சொன்னாங்க. சரிதான். நான் இன்டாக்னுடைய அப்போதைய டைரக்டராக இருந்த நம்மளுடைய நாகசாமியை பார்க்கறதுக்கு போனேன். நாகசாமி கிட்ட போய் சொன்னாக்க அவர் என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னங்க கிராம தேவதைகள், அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா அதை உதாசீனப்படுத்திட்டார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நிறுவனங்கள்ல இருக்கவங்க நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை உள்ளும் வெளியும் புரிந்தவர்களாக இருக்கணும். அதெல்லாம் நிகழுது. ஆனா அது நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்தா நிச்சயமா இதெல்லாம் நிகழும். உண்மைதாங்க. ஏன்னா தமிழர்களை தாங்களே கொஞ்சம் உயர்த்தி பேச ஆரம்பிச்சாதான் மற்றவங்களும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி உயர்த்தி பேசலாம். அதுல உயர்வு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி உங்களை போல்றவங்க கொஞ்சம் அறிஞர்கள் இதெல்லாம் பத்தி சொல்றதுனாலதான் கொஞ்சமாவது தெரிய வருது. ஆமாங்க. நம்ம பாதுகாக்கிறதே கிடையாது, சரித்திர உணர்வே நமக்கு கிடையாதுங்க. தமிழ் பாரதன், நான் கார்குழலி பேசுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்கு. பொதுமக்களுக்கு வேணா இந்த கலாச்சார சொத்துக்களை பத்தி இவ்வளவு நுட்பமான அறிவு இல்லாம இருக்கலாம், அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கத்துக்கும் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கும் நம்மளுடைய இந்த பாரம்பரிய கலாச்சார சொத்துக்களை பத்தி, ஏன்னா அவங்க இந்த துறை சார்ந்து பணிபுரிஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு இதை பத்தின விஷயங்கள் நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா அவங்க இன்னும் படித்தவர்களா இருப்பாங்க. அப்ப இதுக்கு நம்ம இவங்க தானே இதற்கு ஒரு முன்னெடுப்பு செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா அதிகம் தெரியாத மக்களுக்கு இதை குறித்து ஒரு அறிவுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த கண்டு கொண்டேன் படத்துல அஜித் எகிப்து நாட்டுல இருக்கிற பிரமிட் கிட்ட போய் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு. அந்த டீம்ல இருந்த ஒரு துணை இயக்குனர், ராஜீவ் மேனனோட துணை இயக்குனர் என்னோட பணிபுரிஞ்சாரு, என்னோட ஒரு அலுவலகத்துல பணிபுரிஞ்சாரு. அவர் அந்த படத்திலயும் நடிச்சிருக்காரு. அவர் என்ன என்கிட்ட சொன்னாருனாக்கா, அந்த எகிப்து பிரமிடு கிட்ட இத்தனை தூரம் வரைக்கும் தான் மக்கள் போக முடியும், படம் எடுக்க முடியும். துப்பாக்கி ஏந்திய போலீசார், காவல்துறையினர் அங்க நிப்பாங்களாம். அந்த ஒரு சென்டிமீட்டர் கூட கால் எடுத்து வைக்க முடியாது. இப்படித்தான் இருக்கணும்னு அவங்க சொல்லி அவ்வளவு ஒரு கட்டுப்பாட்டோட தான் அந்த படம் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு என்கிட்ட அந்த ஒரு நினைவு கூர்ந்து பகிர்ந்திருக்கிறார். அப்ப ஒரு அரசாங்கம் தான் இவ்வளவு அரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாடு போன்ற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய இவ்வளவு கலாச்சார பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அதற்குண்டான பண வசதியும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்போது இதை எடுக்காம நம்ம பொதுமக்கள் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்களும் இருப்பாங்க, எல்லாரும் படிச்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்காக நம்ம ஏதாவது ஒரு பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது நீங்க ஒரு கலை விமர்சகராகவும் நிறைய இடங்கள்ல நீங்க போய் நிறைய பேரோட நீங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இதை நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழிவகை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு. ஆமாங்க, நம்ம இது பத்தியெல்லாம் நம்ம இது போல பார்வை உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் இது பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம ஏற்படுத்த முடியும். நம்ம செய்யலாம், ஒவ்வொருத்தையும் செய்து அது போலதான் காப்பாற்றி ஆகணும், வேற வழி இல்லை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவங்க மேல்நாடுகள்ல எப்படி அதை பாதுகாக்கிறாங்கன்றதை பத்தி நான் கண்கூட பார்த்துருக்கேன். சும்மா ஒரு கிட்ட போய் விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்துல ஒரு பெயிண்டிங்கு கிட்ட போய் கையை காமிச்சு நீ பேசினாலே திடீர்னு பெரிய அலாரம் அடிக்கும். அது எல்லாம் ஓடி வந்துடுவாங்க நம்ம கிட்ட, நம்ம மிரட்டிடணும். நம்ம அந்த அளவு அது பாதுகாக்கப்பட்டு அது பண்றாங்க. நமக்கு அதுதான் ரொம்ப பின்தங்கி இருக்கும் அந்த விஷயத்துல. அடுத்ததுங்க, நம்ம ஒரு தமிழ் அடிகள் சொன்ன உடனே ஒரு சின்ன ஒரு பார்வையை நான் குறிப்பிட விரும்புறேன். இல்லை, தமிழ் அடிகள் சொன்ன உடனே
பழந்தமிழ் அழகியல் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம கிட்ட ஒரு அழகியல் இருக்கு. இப்போ வந்து கோலம் போடுறதுன்றது வந்து ரொம்ப உதாசீனமான ஒரு விஷயமா நம்ம ஆக்கிட்டோம். அந்த கோலம் போடுறதை பத்தி ஒரு அம்மா வந்து ஷாந்தால் ஜுமால் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பெண்மணி, அவங்க வந்து ஒரு 18 வயசுல இந்தியாவுக்கு வந்தவங்க. களரி பயிட்டு கத்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்த பெண்மணி கோலங்களை பார்த்துட்டு கோலங்களை பற்றியே தனியாக ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் மார்கழி மாதம் வந்து எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அவங்க பெரிய அளவில் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை பற்றி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய கண்காட்சி ஒன்றில் சங்க இலக்கிய பாடல்களை கோலம் போன்ற ஒரு மோட்டிஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் ஓவியங்களாக செய்து அப்பாரோ கேலரியில் ஒரு கண்காட்சியாக வச்சாங்க. அதை பற்றி விகடன் தடத்தில் கூட நான் ஒரு கட்டுரை எழுதினேன். இப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இந்த கோலம் போடுறதையே வந்து நம்ம ஒரு தனியாக வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் எடுத்து நம்ம வந்து இந்த கலையை அழியாமல் காப்பாற்ற வேண்டியது அவசியம் இருக்கு. இது வந்து நம்ம வந்து பழந்தமிழகத்துக்கு தான் நம்ம போகணும், பழைய பொருட்களை தான் பாதுகாக்கணும்னு இல்லை. அன்றாட வாழ்க்கையில உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நம்மளுடைய ஆபரணங்கள். நீங்க ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆபரணங்கள் மேல ஒரு அக்கறை உண்டு இல்லையா? அதுல இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய அக்ரேரியன் சொசைட்டி, நம்மளது விவசாய சமூகம், இதுல நம்மளுடைய அணிகலன்கள் எல்லாம் ஆர்கானிக் டிசைனாவே இருக்கும். உதாரணத்துக்கு பூக்கம்மல், நாயுருவி செயின், மாங்காய் மாலை எல்லாமே வந்து செடி கொடி காய் கனி இது சார்ந்தே இருக்கும். இதை வந்து நம்ம இதை பற்றி ஒரு பார்வை, இதை பற்றி ஒரு கட்டுரை, இது எப்படி இருக்குன்றத நம்ம அது விளக்கி அதை எடுத்துக்கணும் வரணும். அது ஃபர்தரா ஜுவல்லரி ஷாப்ஸ் இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை நான் சொன்னேன், பாம்படம் நம்மளுடைய மூதாட்டிகள்லாம் போட்டிருந்த நகையை நம்மளுடைய நகை கடைகளில் போய் தேடி பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது. சென்னையில் இருக்க ஒரு லலிதா ஜுவல்லர்ஸ்லையோ இல்லை உம்மடியார்ஸ்லையோ இதுலேயோ போய் பார்த்தோம்னா ஒரு பாம்படம் வேணும்னா பாம்படம் கிடைக்காது. ஏன்னா அணிபவர்கள் குறைந்து விட்டார்கள். ஆனால் அதே நகையில பல்வேறு ஆர்னமெண்டல் பழைய டிசைன்ஸ்க்கு போறாங்க. அது எல்லாத்தையும் கூட நம்ம தற்காலத்தில் நிகழ்வதை கூட நம்மளுடைய பழமையின் வெளிச்சத்தில் ஆராய வேண்டும். அது என்னுடைய ஒரு வேண்டுகோளா நான் வைக்க விரும்புகிறேன். கார்கோயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பாளர் கவிஞருங்க. அவர்கள் அதே போல் ஸ்ரீவத்சா சிறந்த மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலத்தில் என்னுடைய கவிதைகளை எத்தனையோ மொழிபெயர்த்திருக்காரு. அவரெல்லாம் இதுல வந்து பங்கெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி நன்றி. சரி, அப்ப நான் என்னுடைய கதாகாட்சி தொடங்கிட்டுமா? தமிழ் அழகியல் அன்னாடங்காட்சிகளுக்கு ஏதாவது பயனுள்ளதா எப்படி சார் மாறும்? சார், அழகியல் வந்து ஏழ்மைக்கு எதிரானது அல்ல சார். என்னுடைய பதில் என்ன தெரியுமா? சோத்துக்கு தாளம் போடுறான்னு சொல்றோம்ல, சோத்துக்கு தாளம் போடுறது சார். சோத்துக்கு திண்டாடுறான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சோத்துக்கு தாளம் போடுறான்னு சொல்றோம்? அந்த தாளம் போடுன்றதுலயே ஒரு அழகியல் இருக்கு சார். சொல்ல போனால் ஏழ்மையில்தான் தமிழ் பண்பாட்டு அடையாளங்களும் அழகியல்களும் உள்ளன. நம்ம வந்து அதை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடி. ஏழ்மை வந்து இப்போ பல நேரங்களில் பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஃபேவரபிள் கிளைமேட்டை கூட அமைஞ்சிருது. இப்போ வந்து ஒரிசாவை பத்தி நான் சொல்லுவேன். ஒரிசால பண்பாட்டு அடையாளங்களை நல்லா எப்பவுமே வந்து மான்யூமெண்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள்ல தான் அதை வச்சு பாதுகாத்து அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி பேசும்போது, அதனால அந்த ஏழைப்பாளையங்களுக்கு இதனால என்ன லாபம்ங்கிற அந்த 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 ஆங்கிள் கேட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட அவங்களுக்கு அழகியலுக்கும் அவர்களுக்குமான நேரடி தொடர்பு அவங்களுடைய வாழ்க்கைக்கும் என்ன அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வர்றீங்க. அதை இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி வேற மாதிரி கேட்டேன். அது மாதிரி அது இன்னொரு விதமா சொல்றது அந்த சார், ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து அதை நான் சொன்னேன், மலர் பண்பாடுன்னு சொன்னேன். பூ வைக்கிறது வந்து கொஞ்சம் உயர்தட்டு வசதியான பெண்கள்லாம் பூ வைக்கிறதே இல்லை. இந்த கல்யாண நேரங்கள்ல அது போல நேரங்கள்ல தான் அந்த ஜடை தைக்கிறது அது இதெல்லாம் வருது. அப்போ நம்ம வந்து அந்த இதுல இருந்து அது கொஞ்சம் இந்த நேம் ஆஃப் சொபிஸ்டிகேஷன், இந்த நேம் ஆஃப் வெஸ்டர்னைசேஷன், we get devoid of all these things.
ஆனா இந்த தமிழ் இந்த வறுமையில் இருக்கும் மனிதர்கள் வந்து மக்கள் வந்து அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. சொல்ல போனால் நம்மளுடைய பண்பாட்டினுடைய மிக முக்கியமான கூறுகளா இருக்கிற தாலாட்டு பாடல்கள், இதெல்லாம் ஒப்பாரிகள், இதையெல்லாம் பாதுகாக்கிறவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் தான். யாரும் ஒப்பாரி பாடுறது இல்லை. ஆனா அந்த ஒப்பாரியில இருக்கிற அந்த ஒரு நுட்பமான ஒரு கலை செல்வத்தை இழக்காமல் நாம் இருக்கிறோம். இந்த வறுமையில் இருக்கும் மக்கள் தான் செய்யறாங்க. அதனால சில நேரங்கள்ல இந்த இழிசினர் வழக்குன்னு ஒன்று சொல்றோம்ல, அந்த இழிசினர் வழக்குல தமிழ் பண்பாட்டு அடையாளம் இருக்கிறதா இது தேட வேண்டியதா இருக்கு. இது உதாரணம் நான் ஒன்று சொல்றேங்க. புலிவேஷம்னு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. இப்ப அந்த புலிவேஷம் ஆடுறவங்களே குறைஞ்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, புலிவேஷம்ன்றதுலாம் வந்து சும்மா ரவுடி பசங்க வேலை, சண்டியர்கள் செய்யற வேலை. அவனுக்கு ஆடுறதுப்பா, அதெல்லாம் செய்யும் உயர்தட்டு மக்கள் செய்யற காரியம் இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் வந்து புலிவேஷம் எல்லாம் ஆட மாட்டார். ஒரு பேங்க் ஆபீசர் புலிவேஷம் ஆட மாட்டார். சரி, பரவாயில்ல. ஆனா அந்த புலிவேஷம்ன்ற ஒண்ணு வந்து நம்ம வந்து காப்பாற்றி வளர்க்கவே இல்லை. அது வந்து அந்த புலிவேஷம்ன்றதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு ஆய்வை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். பெண்கள் கூட புலிவேஷம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சேலத்துல. சேலத்துல வந்து புலிக்குட்டி குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த புலிக்குட்டி குடும்பத்துல பெண்கள் கூட புலிவேஷம் போடுவாங்க. அந்த குடும்பத்தை நான் சந்திச்சிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. இப்ப அந்த புலிவேஷம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா, புலிவேஷம்ன்றது வெறும் டான்ஸ் கிடையாது. ஒரிஜினலா புலிவேஷம்ன்றது என்னன்னாக்கா, நம்மளுடைய கம்பு சுத்துறது நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம பேர்? அத கம்பு சுத்துவாங்க இல்லைங்களா, சிலம்பமா? சிலம்பம். அந்த சிலம்பாட்டத்துல நான் ஒரு பெரிய ஆளுங்க, எதிரில் வர்றவரும் ஒரு பெரிய ஆளு, நாங்க 2 பேரும் மோத போறோம். மோதுறதுக்கு முன்னாடி 2 பேரும் சமதியா இருக்கிறோமா அப்படின்னா முதல்ல சிலம்பாட்டம் தொடங்கிட மாட்டோம். நான் என்ன செய்வேன், என்னுடைய ஒரு சில ஸ்டெப்ஸை சிலம்பாட்டத்துல எனக்கு தெரிஞ்சதுல எடுத்து போட்டு காட்டுவேன் அவங்ககிட்ட. அவருக்கு எதிராளி என்ன செய்வாரு, அவரு ஒரு சில ஸ்டெப்ஸை போட்டு காட்டுவார். நாங்க 2 பேரும் தெரிஞ்சுப்போம், உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளு, இவங்கிட்ட மோத முடியாதுன்னு சொன்னா நான் அதுல மோதவே மாட்டேன். அப்படி டெமோ பண்ணி காட்டுற ஒரு சில ஸ்டெப்ஸை சிலம்பத்தில் புலி, சிலம்பாட்டத்தில் புலி என்பதை காட்டுவதற்காக செய்யப்பட்ட ஸ்டெப்ஸை அடுத்த ஒரு ஜெனரேஷன் என்ன செய்திருச்சு, அந்த ஸ்டெப்ஸை மட்டும் கத்தின்னு வந்துடுச்சு. சிலம்பாட்டம் அவங்க கத்துக்கல. அந்த ஸ்டெப்ஸை மட்டுமே போட்டு அதை வந்து ஒரு நாட்டியம் போல ஆட ஆரம்பிச்சாங்க. நாட்டியம் போல ஆட ஆரம்பிச்சத அடுத்தது என்ன செஞ்சாங்க, அதை ஒரு ட்ரமடைஸ் பண்றதுக்காக புலி போல வேஷம் போட்டு உடம்புல எல்லாம் பெயிண்டை பூசிக்கிட்டு வாலெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. நான் பார்த்துருக்கேன், புலி வேஷம் போட்டவங்க ஒரு கம்பை பிடிச்சி அந்த கம்பு மேல ஏறி அப்படியே உட்கார்ந்து தாவுவாங்க. ஒரு ஆடு, உயிர் உள்ள ஆட்டை எடுத்து வந்து போட்டா அப்படியே வாயினால கடிச்சு அதை வந்து இழுப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ட்ரமடைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையில அது என்ன, சிலம்பாட்டத்தினுடைய ஒரு நாட்டிய வடிவம். இல்ல, வேட்டை சமூகம் வேளாண் சமூகமா மாறுறதுடைய பரிணாம வளர்ச்சியா இல்லையா அந்த கலை? சார், வேட்டை சமூகம் வேளாண் சமூகமா மாறுறதுடைய அந்த பரிணாம வளர்ச்சியா அதை பார்க்க முடியாதா? ரொம்ப அழகா சொல்றீங்க, உண்மைதான். வேட்டை சமூகம் வேளாண் சமூகமாக மாறுகிற ஒரு பரிணாம வளர்ச்சி தான். ஆனா அந்த வளர்ச்சியில் புலியாட்டம் பண்ணது வேளாண் சமூகத்துக்கு எந்த விதத்துல வேட்டை சமூகத்துக்கு பொருந்தாம போலாம், வேளாண் சமூகத்துக்கு எப்படி பொருந்தாம போகுது? அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. இவங்க வந்து இருத்தல் சார்ந்த ஒரு உற்பத்தி, உணவு உற்பத்திக்கு போனதுனால அதனுடைய எச்சமாக தங்களுடைய பொழுதுபோக்குக்காக அந்த விழாவில் கொண்டாண்டாங்க மாதிரிதான் நான் அதை பார்க்கிறேன். ஆமாங்க, அப்படி பார்க்கலாம், தவறு இல்லை. நம்ம அப்படியெல்லாம் தான் பார்க்கணும். ஆமா, அதே மாதிரி கிராமங்கள்ல உள்ள தெய்வத்தை கும்பிடுறவங்களுக்கு சாமி ஆட்டம் வந்துருது. ஆனா நகரங்கள்ல உள்ள தெய்வங்களை கும்பிடுறாங்க, கோபுரத்துக்கு கீழே இருக்கிறது, அவங்களுக்கு சாமி ஆட்டமே வர மாட்டேன்றது. இல்லையே, வருதுன்னு நினைக்கிறேன். சாமி கோயிலுக்கு, நகர கோயில்களுக்குள்ள எந்த பேரும் யாரும் துடி பிடிச்சு சாமி ஆடி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். ஆமா, கிராமங்கள்ல ஆனா சாமி கும்பிடும்போது நிறைய பேர் யாராவது நாக்கு கடிச்சுக்கிட்டு நிறைய ஆடிடுறாங்க. அதான் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே
இப்போ பண்பாட்டு அடையாளம் பத்தி பேசிக்கிட்டு வரோம்ல, என்னுடைய அதுல ஒரு சின்ன அது ஸ்பெஷல் ஒரு ஏரியா அறிவியலா நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த கிராமங்கள சாமியாடிகளை அதை பதிவு பண்றாங்க நிறைய பேர். கோலம் மாதிரி தான் கிட்டத்தட்ட, இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. நான் என்ன சொல்றேன்னாங்க, என்னுடைய அந்த தமிழ் அழகியல் புத்தகத்துல நான் முன்வைச்சிருக்கிற ஒரு கருத்து உருவாக்கம் என்னன்னா, தமிழர்களுக்கு என்று இருக்கிற அழகியல் கோட்பாடுகளை தேடி கண்டுபிடித்து அவற்றை தற்கால கலை வெளிப்பாடுகளில் உள்ள கொண்டு வரணும். இதுக்காக நான் என்ன செய்தேன்னா, ஒரு 20 தமிழ் ஓவியர்கள் கிட்ட ஓவியங்களை, தமிழ் அழகியல் ரீதியான ஓவியங்களை செய்ய சொல்லி, அந்த 20 ஓவியர்களுடைய படைப்புகளை பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு கேலரி, ஆர்ட் கேலரி, அந்த நோட்டர்டாம் ஏரியாவில் இருக்கிற ஒரு 30 கேலரிகளில் ஒரு முக்கியமான ஒரு கேலரி, இந்த செலக்டிவ் ஆர்ட் கேலரின்னு பேரு. அந்த செலக்டிவ் ஆர்ட் கேலரியில நான் கொண்டு போய் ஒரு ஓவிய கண்காட்சியா ஒரு 10 நாள் வச்சு தமிழ் பண்பாட்டை பத்தி ஒரு லெக்சர் டெய்லி கொடுத்துன்னு வந்தேன். அது கண்டிப்பா தேவை. அதை பத்தி ஒரு கேட்லாக் செய்தேன். இப்படி இந்த தமிழ் ஆர்ட் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சுல நான் அதை ஒரு கண்காட்சியா வச்சேன். இப்ப எனக்கு என்னுடைய ஆசை என்ன இருக்குன்னா, அது போல ஆர்ட் தமிழ்னு கண்டெம்பரரி பெயிண்டிங்ல தமிழ் அழகியல் கூறுகள் கொண்ட ஓவிய கண்காட்சிகளை அந்தந்த நாடுகளில் வென்று புலம்பெயர்ந்தவர்கள் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது என்னை தொடர்பு கொண்டாலும் கூட நானும் கூட அது மாதிரியான அந்தந்த நாடுகளில் இங்கே உலகம் முழுவதும் இருக்க தமிழ் அழகியலோடு கூடிய படங்களை வரையக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த இடத்துல இன்னொன்னையும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டோடையும் நிறுத்திக்கிறோம். தமிழ் ஓவியர்கள்னு பேசும்போது தமிழ்நாட்டோடையும் நிறுத்திக்கிறோம். இலங்கையில யாழ்ப்பாணத்து ஓவியர்கள் ஒரு புத்தகமே வந்திருக்கு. பத்மநாபையர் தேடலும் படைப்புலகம்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்ப ரீசெண்டா லண்டன்ல இருக்கிற ராஜா என்ன செய்தாரு, இலங்கைக்கு போய் அவர் ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தி அந்த சிறுவர்களுக்கெல்லாம் ஓவிய போட்டிகள்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம என்னது, உலகம் முழு வாசுகன் ஒரு ஓவியர் இதுல இருக்காரு, அவர் பிரான்ஸ்ல இருக்காரு, இளம் ஓவியர். இவர்களை எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு தமிழ் ஓவியம் அப்படின்னு ஒன்று இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், என்னையா அது தமிழ் ஓவியம் அப்படின்னா, கோத்திக் ஆர்ட்னு ரொம்ப ஒத்துக்கிறோம், சைனீஸ் ஆர்ட்னு போது ஒத்துக்கிறோம், அப்புறமா கிரீக் ஸ்கல்ப்சர் சொன்னா ஒத்துக்கிறோம். ஆனா தமிழ் ஸ்கல்ப்சர், தமிழ் பெயிண்டிங் சொன்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன்? அதே என்னுடைய கேள்வி. ஏன்னா தமிழ் சிற்பத்துக்கு தனியான பண்புக்கூறுகள் இருக்கு. அதை எடுத்து பேச ரொம்ப விரிவா போயிடுவாங்க. ஆனா சின்ன சின்ன திசைகளை காட்டி விடுறதுக்கு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனல் ஓரியன்டா நாம காட்டலாம், நம்மகிட்ட இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில இதை தொடர முடியாம நீங்க சொன்ன கிரகமயமாதல், உலகமயமாதல் காரணமா சில இதெல்லாம் இரலவெண்டா போன விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மகிட்ட. போனது நம்ம கட்டி அழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. இல்ல, இப்ப நீங்க சொன்ன நான் என்ன சொல்றேன்னா, பூ வைக்கிறத பத்தி சொன்னீங்கல்ல, போய்கிட்டு இருக்கும்போது ரெலவெண்டா இன்னொன்னு வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதை கவனித்து நம்ம அதை வளர்த்து எடுக்கணும். ஆமா, இப்ப இரலவெண்ட் நான் சொல்ல வந்தது காரணம், டெல்லியில தலையில பூ வச்சா அங்க வேற மாதிரி பாக்குறாங்க பெண்களை. ஆமா ஆமா, பரவாயில்ல, அதை பத்தி அழுது பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, நம்ம பெண்கள் வைக்கல குறை சொல்ல, ஆனா அந்த மாற்றத்தை சுட்டி காட்டினேன். ஆமா, நான் என்ன சொல்றேன், அதை அழிஞ்சு போயிட்டு அந்த மரபுன்னு வச்சுங்க, பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா புதிய மரபுகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. டெக்னாலஜி மூலமாகவே நம்ம தமிழ் பண்பாட்டு கூறுகளை கொண்டு வர முடியும். இப்ப கோலம் போட தெரியாதவங்களா ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கோலம் மாதிரி பிரிண்ட் ஆகி வருது, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுறோம் தரையில. ஆமா, அதுல தவறு இல்லை. நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது, இது அரிசி மாவு தான் செய்து போடணும் கோலம், இது போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோலம் என்கிற ஒரு மரபு பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்களை அடைந்து நம்மளோட பயணிக்கும். நான் அதுக்கு தான் சொல்றேன், நம்ம பழசை மட்டும்தான் போற்றணும்னு சொல்ல, பழசை போற்ற வேண்டும்,
தற்காலத்தில் எழும் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு புத்தகம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கேன்? அது பேர் உலகிலேயே சிறந்த புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நான் பண்ணி கொண்டு வரேன். பாருங்க, உலகிலேயே சிறந்த புத்தகம்னு ஒரு புக்கு. இந்த புத்தகத்துல நான் என்ன செய்யறேன், ஒரு கான்செப்சுவல் ஆர்ட்ன்ற ஒண்ணை நான் உருவாக்குறேன். அந்த கான்செப்சுவல் ஆர்ட்ன்றது என்னது? முதல்ல கான்செப்சுவல் ஆர்ட்னா என்னன்னு நான் சொல்லணும். அந்த புத்தகத்துல ஒரு பரிசோதனை முயற்சியை பண்ணியிருக்கேன். ரொம்ப துணிச்சலான முயற்சி. அதை என்ன ஒரு ஏமாத்துறான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு கான்செப்சுவல் ஆர்ட்னு ஒண்ணு உருவாக்கி கொண்டு வரணும் தமிழ் பண்பாட்டுக்குள்ள, தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ளன்னு நான் அந்த உலகிலேயே சிறந்த புத்தகம்னு ஒண்ணு இப்ப நான் கொண்டு வரேன். அப்படி நம்ம கான்செப்சுவலா தமிழ் பண்பாட்டு ரீதியான கான்செப்சுவல் ஆர்ட்டை நம்ம உருவாக்கினா அது ரொம்ப புதுமையா இருக்கும். குளோபலா ரொம்ப பெரிய பேர் வாங்குவாங்க. சீனத்துக்காரர்களும் கொரியாக்காரர்களும் இதை ரொம்ப அழகா உருவாக்குறாங்க. நம்ம அந்த திசைகள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் என்னன்னா, மாறக்கூடியது மாறும். மாற்றத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் மாற்றங்கள் வருகிற அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. அந்த புதிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி ஒரு தற்கால தன்மை மிக்க ஒரு கலை வடிவங்களையும் கலை படைப்புகளையும் உருவாக்குறது ரொம்ப தேவைன்னு. ரொம்ப ரொம்ப சரி சார். ஆமா, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி. ஆமா, இல்ல தவறே கிடையாது. ஓகே ஓகே. நான் வழக்கமா டெல்லிகை இவ்வளவு நேரம் ஓடுமான்னு தெரியல, நான் முடிச்சுக்கிறேன் இதோட. சரிங்க சார், வணக்கம். நன்றி நன்றி. சரி, அதாங்க இந்த துறையில நம்ம எல்லாருமே இணைந்து அதை ஒரு இயக்கமா மாத்தணும்னு வச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பழைய பீட் அண்ட் ட்ராக்லயே போகணும்னு நான் சொல்ல. புதுசா தமிழ் அடையாளத்தோடு தமிழ் பண்பாட்டு கூறுகளோடு நம்ம பல விஷயங்களை உருவாக்கலாம். இப்போ ஒரு கான்செப்சுவல் ஆர்ட்னு சொன்னேன் இல்லையா, ஒரு புத்தகத்தை. அது மாதிரி நம்ம கான்செப்சுவல் ஆர்ட்ன்ற ஒண்ணுல கவனம் செலுத்தி ஓவியர்கள் சிற்பிகள் எல்லாம் நிறைய வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. கான்செப்சுவல் ஆர்ட்னு ஒண்ணு கான்டென்ட்ஸ்க்கு தான் போகணும், மார்சல் டிஷாப்புக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல இப்போ அதை விட பெரிய ஓவியர்களா இருக்காங்க. சந்திரன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப தரமான சக்தி உள்ளவர். PS நந்தன் சோழமண்டல ஓவியர் ஒருத்தர் இருக்காரு, சேனாதிபதினு ஒருத்தர் இருக்காரு, KM கோபால் ஒரு காலத்துல பெரிய பிரமாமன ஓவியர் இருந்தாரு. இப்படி நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு ஜேக்கப் ஜெயராஜன் ஒருத்தர் இளம் ஓவியர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இது துறையில யோசித்து பார்த்து புது புது கான்செப்டுவல் ஆர்ட்டை தமிழ் அடையாளத்தோடு கொண்டு வந்தால் நம்ம ஒரு புதிய கலை வடிவத்தை, கலை படைப்பை இந்த உலக ஒரு குளோபல் கல்ச்சருக்கு கொடுத்ததா ஆகும். அத மாதிரி நம்ம செய்யலாம். அது சம்பந்தமா யாராவது இறங்கி வேலை செய்ய தயார்னா நான் அவங்களோட இணைந்து பணியாற்றுவதற்கு தயார். நீங்க தமிழ் பாரதன் மன்னிக்கணும், நான் ஒரு சின்னதா இன்னொரு வாட்டி குறுக்கிட்டுக்கிறேன் ப்ளீஸ். சார்ட்ட பேசுங்க சார். முந்தா நாளும் நேத்தோ ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு இந்தியத்தனமான பொம்மைகள் ஓவியங்களை பத்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய UGC ஒரு பெரிய அறிவிப்பு விட்டுருக்கு. ஓ, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க நேத்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா ஆமா, இந்த சைனா பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை எல்லாம் இருக்கக்கூடாது, இந்தியத்தனமா இருக்கணும். இங்க இருக்கிற விளையாட்டுகளும் இங்க இருக்கிற பொம்மைகளும் காணொலி காட்சிக்கு வர்றதுக்குனாலும் சரி, அந்த ஓவியங்கள் அது மாதிரி இருக்கணும், பொம்மைகள் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆத்ம நிர்பர் பாராட்டுக்கு கீழே அப்படி ஒண்ணு கொண்டாந்துருக்குறாங்க. ஆமா, மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது மிஞ்சி போனா அது மகாபாரத ராமாயணத்தனமா இருக்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆமா, இந்தியத்தனம் அப்படிங்கிறது. ஆமா, இதை நாம உங்களை மாதிரி ஆளுங்க இதை அதையும் கவுண்டர் பார்ட்டா எடுத்துக்கிட்டு தமிழ்த்தனமா பண்றதுக்கு நம்ம கிட்ட மூவேந்தர்கள் பற்றிய பழைய சங்க இலக்கிய போர் வீர சாகசங்கள், இதுகள் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களாக கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்க தமிழ்த்தனமா இருக்கணும்னா மூவேந்தர்கள்கிட்ட தான் போகணும்னு அவசியம் இல்ல, பானை செய்யறவங்க கிட்ட கூட போலாம். நம்ம எது வரைக்கும் போலாம். நான் சொல்ல வர்றது நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய மணிமேகலை, சிலப்பதிகாரம் நம்ம மண்ணுக்கான காப்பிய புராணங்கள் அது தனமா இருக்கலாம். UGC ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு
50 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நேத்து. நல்லா இருக்கு சார் அது. ஆமா, நீங்க அதை அத வந்து தமிழ்நாடு கவுண்டர் பார்ட் வந்து நம்மளும் தான் செவ்விலக்கியம் சார்ந்து இருக்கிறோம், நமக்கான முறையில அதை வகை பாகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி ஆளுங்க பேசினா இன்னும் கொஞ்சம் வலுவுள்ளதா இருக்கும். நாங்க பேசினா கேட்க மாட்டாங்க, நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இல்லைங்க, நீங்க பேசினா கேட்பாங்க. இல்ல கேட்க மாட்டாங்க. ஆமா, விஷயம் எங்க இருந்தாலும் கேட்கறாங்க இப்ப. இல்ல நீங்க அந்த கலைத்துறை, நாங்க வந்து வெறும் இலக்கியத்துறை, எங்களுக்கு அதுக்கும் அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. நீங்க அந்த கலைத்துறைங்கிறதுனால சொல்றேன், கலைத்துறையில இருக்கிறவங்க அதை சொல்லணும். நல்ல வேளை ஞாபகம் வந்தது, அது ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஞாபகம் வந்தது. ஆமா, அது பாருங்க. மட்டும் இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். என்னன்னா, நம்ம ஊர்ல என்ன இருக்குனாக்கா, ஒரு ஓவியம் சிற்பத்துல இயங்குறவர் தனி வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு, இலக்கியத்துல இயங்குறவர் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு. இந்த இன்டர் டிசிப்ளினரி டயலாக்னு ஒண்ணு உருவாகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க, 3 அமைப்புகள் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல. ஒண்ணு வந்து இலக்கியத்துக்கு சாகித்ய அகாடமி, ஓவியத்துக்கு லலித் கலா அகாடமி, நாடகத்துக்கு சங்கீத நாடக அகாடமி. நீங்க என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த 3 அகாடமியும் ஒன்னா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துச்சுன்னு? ஒண்ணும் நடத்த மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா அது நிகழ்ந்தே இருக்கணும். ஏன்னா ஒரு இன்டர் டிசிப்ளினரி டயலாக்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உருவாக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், டிசிப்ளினரியை விட இந்த 3மே இன்டர் டிபெண்டன்ட். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல சொல்ல போனா ஆமா இன்டர் டிபெண்டன்ட். ஆனா அவங்க எங்க சொன்னாங்க, இப்படித்தான் போகுது சார். அதனால ஆமா, கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க சார், இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஆமா, நான் திரும்ப கூட கூப்பிடுறேன், நான் இது சம்பந்தமா உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார், மிக்க நன்றி ஐயா. சரிங்க பாரதன், ஒரு வைண்டிங் நமக்கு வரலாமா? சொல்லுங்க, வாங்க ஐயா. சரி, நீங்க ஒரு சம்மப் பண்ணிடுங்களேன். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய நாள் தமிழ் அழகியல் குறித்து இந்திரன் ஐயா அவர்கள் பேச தொடங்கினார்கள். அவர்களுடைய பேச்சினுடைய அடிநாதமாக தமிழ் என்கின்ற ஒரு அடிப்படை அடையாளம், அடையாளப்படுத்துதல், அடையாளம் இல்லாதிருத்தல் அப்படிங்கிறதுனா இன்றைக்கு புதிய சிந்தனைகள், புதிய கோட்பாடுகளுக்கு வழிவகுக்குது. ஆனா நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களில் இருக்கக்கூடிய நுட்பங்களை நாம தெரிந்து வைத்திருக்கணும். தெரியாமலே இருப்பதுங்கிறது மிகவும் மோசமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற நிலையில அவர்களுடைய பேச்சு இருந்து. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மேலை கோட்பாடுகளின் வாயிலாக நம்முடைய புரிதலை நாம பெறும்பொழுது நம்ம மேலேயே நமக்கே ஒரு காழ்ப்புணர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா, பாலா அவர்கள், இயக்குனர் பாலா அவர்களிடம் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஏன் தமிழ் படங்கள்லாம் ஆஸ்கார் விருதுக்கு வாங்குறது இல்லை, ஆஸ்கார் விருதுக்கு அதிக அளவுல நாமினேட் செய்யப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு, ஆஸ்காருங்கிறது என்ன, அதனுடைய விதிகள் என்ன, அது கொடுக்கப்படக்கூடிய பின்னணி என்ன, அதுல இருக்கக்கூடிய ஜூரிஸா இருக்கக்கூடிய நடுவர்கள் எங்க இருந்து கொடுக்குறாங்க, எதன் அடிப்படையில கொடுக்குறாங்க, இது எதுவுமே என்னுடைய மண் சார்ந்ததாக இல்லாத போது என்னுடைய மண் சார்ந்த படைப்புகளுக்கு எப்படி ஆஸ்கார் விருது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்பதான் ஒரு புரிதல் எழுந்தது. நாம எல்லா உலகம் பொதுமை அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அந்த பொதுமை எந்த பின்னணியிலிருந்து பொதுமையாக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறித்த ஒரு தேடல் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இப்ப கொரிய இயக்குனர் ஒருவர் அண்மையில இறந்து போனார். அவருடைய படங்கள் தமிழகத்தில் தாக்கம் செலுத்தின, கொரிய கருத்தாக்கம், கொரிய மொழிகளில் அவர்களுடைய படைப்புகள் கொடுக்கப்பட்ட விதம் குறித்து தமிழகத்துல நிறைய விவாதங்கள் நடத்தப்பட்டன. ஆனா இதே போல தமிழில் மிகச்சிறந்த இயக்குநர்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட, அடையாளப்படுத்தப்பட்ட இயக்குநர்களின் படங்கள் கொரியாவிலேயோ சீனத்திலேயோ அல்லது தமிழர் அல்லாத இடங்களில் இது குறித்த விவாதங்கள் நடத்தப்படுமா அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் இருக்கு. ஆக அப்போ நம்முடைய மண் சார்ந்த விஷயங்களை பிற மண் சார்ந்த நபர்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய முறைகள், அவற்றில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் குறித்து ஐயா அவர்கள் விளக்கியிருந்தார்கள். அது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட எல்லா செயல்களிலுமே தமிழுக்கான அழகியல் இருக்கு அப்படிங்கிறதா அவர்களுடைய பேச்சினுடைய அடிநாதமாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு
தில்லிகையின் சார்பில் தலை சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் பல்வேறு நபர்களும் தங்களுடைய பணி சூழலிலும் பங்கேற்றிருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பானது ஒரு விவாதத்திற்கும் வழிகாட்டலுக்கும் வழிவகுத்த கலை விமர்சகர், கலை இலக்கிய விமர்சகர் ஐயா இந்திரன் அவர்களுக்கும் தில்லிகையின் சார்பில் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா நன்றி. பாரதன்